திருச்சிற்றம்பலம் அம்மா. திருச்சிற்றம்பலம்மா, ஆரம்பிக்கலாங்கம்மா. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், எத்தனை மணி நேரம் எடுக்கணும்? இல்ல எடுத்துக்கோங்க, நீங்க 1.5 மணி நேரம் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இல்ல எவ்வளவு நேரம் சொன்னாலும் அதுக்கு எத்தனை நேரம் கிளியரா இருக்கா? ஆமாங்கம்மா. ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா? ஆமாங்கம்மா. அம்மா சிவாய நமம்மா. அம்மா சிவாய நம. சிவாய நமம்மா. சிவாய நம்ம. எல்லாருக்கும் எல்லாருக்கும் குருநாதரோட ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்கட்டும். நிறைய படிக்கணும், நிறைய சுவாமிய சிந்திக்கணும். அந்த ஒரு ஆசிரியரா இந்த வாழ்த்துக்களோட இன்றைய வகுப்பை நான் ஆரம்பிக்கிறேன். ஆசிரியர் பிரான் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு புராணம் கிடையாது. புராணம் இல்லைன்னா திருமுறைகளோட அர்த்தம் கிடையாது. திருமுறைகள் இல்லைன்னா நாமே கிடையாது. எல்லாத்துக்கும் வணக்கம் அம்மா. வணக்கம். நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி குலதெய்வமே அவர்தான் நமக்கு. திருச்சிற்றம்பலம் அம்மா. ஆரம்பிச்சுக்கிறேன் மேம். சரிங்கம்மா, ஆரம்பிங்கம்மா. ஆரம்பிச்சுக்கிறேன். சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழைப்பிள்ளையா திருவடிகளை மனதில் கொண்டு, நம் குலதெய்வமாம் தெய்வ சேக்கிழாபெருமான் திருவடிகளை மனதில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வம் வெண்ணாவில் மேவிய ஆணைக்கா அண்ணலார் குருவர்களும் திருவர்களும் கூட்டுவிக்க, இன்று இந்த குழுமத்தின் சார்பாக ஒரு சிறப்பான வகுப்பை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு 2 நாயன்மார்களோட குரு பூஜை இருக்கு. எம்பெருமான் நமிநந்தி அடிகளாரோட குரு பூஜையும், நம்மளோட ஆசிரியர் பிரான் ஆகிய தெய்வ செக்கிழா பெருமானார் 12ஆம் திருமுறை கட்டமைத்த நம்மளோட ஆசிரியர் பிரான் ஆகிய தெய்வ செக்கிழா பெருமானாரோட 2 பேரோட குரு பூஜையும் இருக்கிறதால 2 நாயன்மார்களையும் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு குருவர்களும் திருவர்களும் கூட்டு வைத்திருக்குது. முதல்ல நமிநந்தி அடிகளார சிந்திச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தெய்வ செக்கிழா பெருமானார சிந்திக்கலாம். நம்மளோட நமிநந்தி அடிகளார் புராணம் வந்துட்டு எங்க முடியுதுனாக்கா, நம்ம திருநின்ற செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியன் அந்த திருநின்ற சருக்கத்துல திருநீலநக்க நாயனார் புராணத்துல கடைசி பாட்டா சொல்றாங்க, தருதொழில் திரு மறையவர் சாத்த மங்கையனில் வருமுதல் பெரும் திருநீல நக்கத்தால் வணங்கி இருபிறப்புடைய அந்தனர் ஏற்றுயர் தவத்தர் உயர்த்தவர் பால் ஒருமை உய்த்து உணர் நமிநந்தியார் தொழில் உரைப்பாம்னு சொல்றாங்க. அந்த ஒரு நெறிய மனமைத்துணர் நம்மளோட பிள்ளை பெருமானாருக்கு சொன்ன அந்த வார்த்தையே சொல்றாங்க நம்ம தெய்வ செக்கிழா பெருமானார் இவங்களுக்கு. ஒருமை உய்த்துணர் நமிநந்தியார் தொழில் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளோட நம்பிசாமியும் நமிநந்தின்னு தான் பாடுறாங்க, தெய்வ செக்கிழா பெருமானாலும் நமிநந்தின்னு தான் பாடுறாங்க. ஆனா பேர் எதுன்னா நம்பி நந்தி. நம்பின்றது ஆடவர்களில் உயர்ந்தவர்னு அர்த்தம். அதான் நம்பிக்கும் நங்கைக்கும் திருமணம். இந்த நம்பிக்கைக்கும் திருமணம் நம்ம பத்திரிக்கை முன்ன காலத்துல எழுதிட்டு இருந்தோம், இப்ப எழுதுறது கிடையாது. அந்த நம்பின்ற வார்த்தை தான் சுருகி நம்பியா இருக்கு. நம்பின்னு நம்மளோட நம்பி சுவாமிகள் கூட நம்பி பதிகம்னு பாடியிருக்காங்க. அதுல நம்ம சுவாமிய நம்பின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்பி சுவாமிக்கு நம்பின்ற திருநாமம் இருந்தது. இவங்களுக்கு அதே திருநாமம் தான் இருந்திருக்க வேணும். நமிநந்தின்றது அது கொஞ்சம் சுருங்கி இருக்கு. நமிநந்தியா தொழில் உரைப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாங்க, புராணத்துக்கு அந்த திருநீலநக்க நாயனார் புராணத்தை நிறைவுபடுத்தி காட்டி நம்மளோட பெருமானாருக்கு தோற்றுவாய் கொடுக்குறாங்க. அங்கேயும் அந்தனர்ன்றத செயலை கொடுத்துடுறாங்க. அதையும் தாண்டி அவங்க ஒருமை உய்த்துனர், ஒரு நெறிய மனம் வைத்துனர்ன்ற மாதிரி ஒரு நெறியில இருந்தாங்கன்ற செய்தியும் அங்கே கொடுத்துடுறாங்க. அடுத்து நம்மளோட நம்பி சுவாமி எப்படி பாடுறாங்க, அருநம்பி நமிநந்தி அடியாருக்கு. அருமையான நம்பினா இப்பெல்லாம் நம்ம அருமைன்றது ஒரு சிறப்பு சொல்றோம். ஆனா அருமைன்றது என்னன்னாக்கா அர்த்தம் யாராலும் செய்ய முடியாததை செய்யறதுதான் அற்புதம், அருமை. அந்த அருநம்பின்னு சொல்றாங்க. பின்ன யாராலாவது இன்னைய வரைக்கும் விளக்கேற்ற முடிஞ்சதா? நீர் எடுத்து அது அவங்களால மட்டும்தானே முடிஞ்சது. அதனால அருநம்பி
நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்ட தொகையில நம்மளோட நம்பி சுவாமி சொல்றாங்க. திருத்தொண்ட திருவந்தாதியில 4 வரிகள்ல விரிக்கிறாங்க நம்மளோட நம்பி ஆண்டார் நம்பிகள். அவங்க பேரும் நம்பி தானே. வேத மறிகரத்து அதுல பாடினவர் பேரும் நம்பி, அத வகைப்படுத்தினவர் பேரும் இல்ல, அருள் பண்ணவரும் நம்பி, அத தொண்ட தொகை திருத்தொண்ட தொகை பாடினவரும் நம்பி, அதுல திருத்தொண்ட திருவந்தாதி பாடினவரும் நம்பி. யார பத்தி படிக்க போறாருன்னா அவர் பேரும் நம்பிதான். எல்லாம் நம்பிக்கைக்குரியவர்கள், அதனால நம்பி நம்பின்னு வருது போல. வேத மறிகரத்து, அப்போ சுவாமி கையில மறி இருக்கு அப்படின்னு சொல்றோமே, அது என்னன்னாக்கா வேதமாமா. வேத மறிகரத்து ஆரூர் அரற்கு, அங்க திருவாரூர்ல ஒருத்தர் இருக்கார் பெருமானார் சுவாமி அறநெறியப்பர்ல. விளக்கு நெய்யை தீது சரி அமன் கையர் அட்டாவிட தென்புணலால், அட்டாவிடனா தராமல் மறுக்க, தென்புணலால் ஏன்னா அழகிய தென்ன குளிர்ச்சி பொருந்தியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த குளிர்ச்சி பொருந்திய நீரால ஏதமுருக அருகர் என்று அன்று விளக்கரித்தான் அவங்க சொன்னாங்க. அப்ப விளக்கு எரித்தார் யாருனாக்கா நாதன் எழில் ஏமை பேரூர் அதிபன் நமிநந்தி அப்படின்றாரு. அப்போ அவரோட பேர் சொல்லிட்டார். நான் ஏம பேர் நமிநந்தின்றது அவரோட ஊர் என்ன சொல்லிட்டார், ஏம பேருன்றத சொல்லிட்டாரு. நம்மளுக்கு இந்த திருத்தொண்ட திருவந்தாதியில என்ன கிடைக்குது, அவங்க நீரால விளக்கிட்ட அந்த பெருமை கிடைக்குதுங்க. 32 பாடல்களை விரித்து கொடுக்குறாங்க நம்மளோட குலதெய்வமும் தெய்வ சேக்கிழா பெருமானார். அப்போ எங்கன்னாக்க நாடு சொல்றாங்க. நாடு சொல்லும் போது புனி நாடைதான் சொல்றாங்க. புனி திருநாட்டு, புனினா எப்பயுமே தெய்வ சேக்கிழா பெருமானார் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட நாட்டை சொல்லிதான் நாடு நகரம் அதுக்கப்புறம் தான் உள்ள வருவாங்க. அதுல முதல்ல வர்றது எந்த நதி வளப்படுத்துது அப்படி, நீரின்றி அமையாத உலகுன்ற மாதிரி. கால்ல இருக்க நானு இருக்கீங்கம்மா, சவுண்ட் தான் இல்ல. இருக்கணும். இருக்கீங்க, சவுண்ட் வரல. அம்மா சித்ராமா லைன்ல கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுமா 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 கேக்குதுமா, தொடரலாம் தொடரலாம். கேக்குது கேக்குது, இப்ப கேக்குது. நீங்க பேசுறது கேக்குதுமா, நாங்க பேசுறது கேக்கலையா? நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குதுமா, ஆனா ரேவதியம்மா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா அம்மா, நீங்க தொடரலாம். கேக்குதுமா கேக்குதுமா. ஹலோ, நம்ம பேசுறது கேட்கல போல. அம்மா நீங்க பேசுறது எங்களுக்கு நல்லா கேக்குது, ஆனா நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கலைன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமா ஆமா, நீங்க பேசுறது நல்லா கேக்குதுமா, நாங்க பேசுறது உங்களுக்கு தொடருங்க. சரிங்கம்மா, சிவா சிவா. அம்மா கேக்குதா? கேக்குதுங்கம்மா கேக்குதுங்கம்மா. மன்னிக்கணும் சின்ன இடையூறு போல. ஓகே. திருச்சிற்றம்பலம். அப்ப இந்த பொன்னி நாட்டை சொல்றாங்க. இந்த பொய் தீர்வாமே அருமறை நூல் புரிந்த சீல புகழதனால்
ஏதும் பெருமை என் திசையும் ஏறும் ஏமப்பேரூரால அந்த ஊரை வந்து ரொம்ப அழகா 2 தடவை சொல்றாங்க. ஏறும் ஏறும் 2 சொல்றாங்க. ஏமப்பேரூர்ன்றதுதான் அந்த ஊர் சொல்றாங்க. இப்போ நீங்க போனீங்கன்னாக்கா, அந்த நம்ம திருவாரூர்ல இருந்து போகக்கூடிய காரையில இந்த தலங்கள்லாம் போவோம் இல்லைங்களா? அந்த தலங்கள் வழி போற வழியில இந்த ஊர் இருக்கு. நெய்ப்பேருன்றதும் இதோட திருத்துறைப்பூண்டி போற வழியில இருக்கு. நெய்ப்பேருன்றதும் ஒரு ஊரு பேர் சொல்றாங்க. நெய்யால விளக்கு எடுத்து நெய்யால எரிக்கக்கூடிய விளக்க இவர் வந்து நீரால எரித்ததால நெய்ப்பேருன்னு சொல்றாங்க. ஏமப்பேருன்னு சொல்றாங்க. ஏமப்பேரூர்னா பயமில்லாத ஊருன்னு அர்த்தம். நெய்ப்பேருன்னு நெய்த்தானம் சொல்ற மாதிரி நெய்ப்பேருன்னு சொல்றாங்க. இங்க ரொம்ப நல்ல எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய ஊராக இது இருக்குது. அந்த ஊர்ல வந்துட்டு 4வது பாடல் பெருமை விளங்கும் அப்பதியில் இது பெருமை கொண்டு இருக்கக்கூடிய இந்த வளம் பொருந்திய இந்த வேள்விகள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படின்றாங்க. இந்த ஒரு பெருமையை சொல்றாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். என்ன சொல்றாங்கன்னாக்கா, இங்க இருக்கவங்க நிறைய பேர் அந்தணர், அதுவும் நம்மளோட நாயனார் வந்து அந்தணர். அவர் என்ன பண்றாரு, அவர் மட்டும் எப்பயுமே நம்மளோட பெருமானாரோட கவிநலம் என்னன்னாக்கா, புராணத்தோட அந்த கருவை கொண்டு வந்து இயற்கை காட்சியில வைக்கிறது நம்ம தெய்வ சேக்கிழா பெருமானோட கவிநலம். அதுல சொல்றாங்க, பனையில் விளைந்த வெண்ணெல்லின் பரப்பின் மீது. அது வெண்ணெல் செந்நெல் தானமா நிறைய சொல்லிருக்கீங்க. நீங்க வெண்ணெல் சொல்றீங்கன்னாக்கா அது முத்துறதுக்கு முன்னாடி வெள்ளையா இருக்கும், அதனால அது வெண்ணெல்னு சொல்றாங்க. அந்த பரப்பு மீது நல்ல அந்த கலைக்கு இருக்கக்கூடிய தாமரைகள் இருக்கலாம். நல்ல வெள்ளை வெளியேறு நெல் வந்து அது ஒரு மாதிரி கோல்டும் இல்லாம வெள்ளியும் இல்லாம ரெண்டும் கலந்த ஒரு கலர்ல இருக்கும் அந்த நெல்லு. அந்த நெல்லுக்கு நடுவுல தாமரை இருக்குதாம். அது எப்படி இருக்குதுன்னா, வேள்விக்கு என்ன பண்ணுவாங்க, மணல்களை குவித்து அதுல வந்து வேள்வி சாலை அமைத்து அது மேல தீ இருக்கும் இல்லைங்களா? பாக்குறதுக்கு அதே மாதிரி அந்த ஊரே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்தணர்கள் மட்டும் வேள்வி செய்யல, நிலமும் வேள்வி செய்யுது அப்படின்றத கொடுக்குறாங்க. பனையில் விளைந்த வெண்ணெல்லின் பரப்பின் மீது படச்செய்ய துணர்மென் கமல இடையே சுடர்வடு. பெரிய பரப்பு இருக்கு, அதுல நடுவுல தீ இருக்கான். அப்ப நிறைய வேத வேள்விகள் இருக்கிற மாதிரி இருக்கு. எழுந்து தோன்றுவன புணர்வெண் புரிநூலவர் வேள்வி களத்தில். அப்போ வேள்வி பூணூல் அணிந்திருக்கக்கூடிய அந்த மறையவர்கள் வேள்வி களத்துல புனைந்த வேதிகள், அந்த வேதிகன்னு சொல்லிக்கல வேள்வி சாலை மேல மணல்வெண் பரப்பின் இடையிடையே வளர்த்த செந்தி மானும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த செந்தி மாதிரி அந்த அப்ப வெளியில போகும்போதே இந்த ஊருக்குள்ள என்ன நடக்க போகுதுன்றத பார்த்தாச்சு. அந்த நிலங்கள் எல்லாம் அந்த வெண்மலர் பரப்புல இருக்கக்கூடிய தாமரைகள்லாம் உள்ள எப்படி வேதிகைகள்ல வேள்வி செய்யறாங்களோ அதே மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அத்தனை பெருமை இருக்கக்கூடிய அந்த ஊர்ல சைவ நெறியில ஒருமை நெறிவாழ். இப்போ நிறைய அந்தணர்கள் வேற வேற தெய்வங்களை கூட வழிபாடு செய்யறாங்களே, அப்படி கிடையாது. நம்மளோட பிள்ளை பெருமானார் சொன்ன மாதிரி சிவபெருமானார முன்னிறுத்தி தான் எந்த இதுவும் செய்யணும்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்தணர்கள் ஓங்கு குலத்தின் உள் வந்தான் இருமை உலகம் ஈசர்கள். 2 உலகம் இன்மை மறுமைன்னு சொல்லக்கூடிய அந்த இகத்துக்கும் பரத்துக்கும் ஈச பெருமான் தான் என்றைக்கும் வந்து பெருமானார் திருவடிதான் நிரந்தரம் அப்படின்றது தெரிஞ்சு வரும். அதனால்தானே பொன் பெற்றுட்டு நம்மளோட நம்பிசாமி என்ன சொன்னாங்க, தம்மையே புகழ்ந்திச்சைவே சீனும் சார்வீனும் தொண்டு தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழ பாடும் புறவிதான் அப்படின்னு சொல்றாங்க. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமா அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் மையூரமில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னவா, இங்க பொண்ணை பெற்றுட்டாலும் பொண்ணுக்காக மட்டும் பாடாதீங்க, பொண்ணும் கொடுப்பாரு சுவாமி, மறுமைக்கு உண்டானதையும் கொடுப்பார். அதான் சொல்ற, இருமை உலகத்துக்கும் எது நிரந்தரம், சுவாமி ஈஸ்வரோட திருவடிதான் நிரந்தரம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவம் நமக்கும் தெரியுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. இன்னும் அதை நோக்கி நம்ம வந்து தியரியா படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் பிராக்டிக்கலா போகல. ஆனா போவோம், கொஞ்சம் கொஞ்சமா போவோம். அதுக்காக தான் இந்த வகுப்புகள்லாம் நமக்கு. இறைஞ்சி ஏற்ற பெற்ற தவத்து அருமை புரிவான் அவன் வந்து அடிகள் என்பாராயிரம். எல்லா இடத்துலயும் நாயன்மார்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறது அறிவு, அதை நோக்கி போறது ஞானம். நம்ம இப்ப இந்த அறிவை கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுட்டு வரோம். ஒரு நிறைய புராணம் கேட்கிறவங்களுக்கு ஒரு கவலை வந்துடுது, நம்ம எல்லாம் எப்பதான் இந்த நிலைக்கு போறது அப்படின்னு. அந்த கவலையெல்லாம் பட வேணாம், அத சுவாமியே நம்மளுக்கு தருவார். இப்போ
நமினந்தி அடிகளார் ஈசன் திருவடி அடைந்துட்டார். வருஷம் வருஷம் இந்த திருநட்சத்திரத்துல அவரை ஏன் சிந்திக்கணும்? சிந்திக்கிறதுக்கு காரணமே நம்ம அதை நோக்கி அந்த இந்த ஞானம்ன்ற நிலையை நோக்கி போறதுக்காக தான் சிந்திக்கிறோம். நம்ம சிந்திக்கிறதால நாயன்மார்களுக்கு ஒண்ணும் ஆக போறது கிடையாது, இல்ல சுவாமிக்கு ஒண்ணும் ஆக போறது கிடையாது. நமக்காக தான் இந்த வகுப்பு, நமக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்து சிந்திச்சுட்டு இருக்கோம். என்ன சிந்திக்கிறோம்? அப்போ இத ஒரு சடங்கா நினைக்காம இத வந்து அறிவா பெற்று அந்த அறிவை கொண்டு ஞானத்தை பெறறதுக்கு முயற்சி பண்ணணும். அறிவுதான் வேணும். ஆனா அறிவோட நின்னுட்டா அது நூலறிவோட முடிஞ்சிடும். அதை பெற்று நம்ம ஞானம். அம்மாவே அதுதான் இந்த பேசுறாங்க. தியரியில இருந்து நீங்க பிராக்டிகல் உங்களை போறதுதான் சார்ந்தவங்களே ஞானம். வர வைங்கம்மா. இப்ப கூகுள் மீட்னாலே அப்படி ஒரு 10, இருக்கக்கூடியவங்க 15 பேர் இருந்தா தான் வாய்மை நல்லா இருக்கும். மரநூல் சீலத்தார் நமக்காக பழக்கும் நடத்தப்படுறது செந்தியன தகுவார் நிகழ்ச்சி தூய்மை டெய்லி நான் குரூப்ல திருநீற்று போட அடைவே முடியுமாம்மா? என்னதான் அதுதான் இருந்தாலும் சரி இந்த முக்கியமான வேதம் அது இதுன்றதாலும் சரிங்கம்மா. திருநீற்று அடைவுதான் வந்து மெய்ப்பொருள். அந்த வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்றாங்க. அந்த மாதிரி தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்றும் துணிவர் அறிந்த துணிவர். அப்ப அந்த துணிவை வந்து அதாவது சிந்த எவ்வளவு வேணா சிந்திக்கலாம் எல்லாம் போனா, ஆனா அந்த சிந்தனையோட முடிவுல வந்து ஒரு தெளிவான முடிவு வரணும் இல்லைங்களா? அதுதான் வந்து சாமகண்ட செய்ய கழல் வழிபாட்டு. அப்ப வேதம் வழிபாடு செய்யறவங்க வேதத்துல 4 வேதத்துல அதர்வனத்தை விட்டுருங்க. ரிக்கு எஜுர் சாமம் சொல்றோம். அதாவது சாம வேதத்தை பாடக்கூடிய இந்த அந்தனர் சாம கண்டராகிய இருண்ட கண்டத்தை கொண்டு இருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமான் திருவடிய சிவந்த கழல்களை வழிபட்டு அதுல தலைமையிலே இருக்கிறார். யாம இரவும் பகலும் இந்த நேரமும் நித்தம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதனும் நெஞ்சகம் நினைந்து நினைமின் நாள்தோறும்னு நம்மள பிள்ளை பெருமான் சொன்னார் மாதிரி இரவும் பகலும் எந்த நேரமும். அப்ப சொன்ன இரவும் பகலும் எப்பொழுதும், இரவும் பகலும் சொல்லிட்டாரு. அதுல ஏதாவது விடுபடக்கூடாதுன்னு ஒரு எப்பொழுதும் வேற போடுவார். அந்த மாதிரி இரவும் பகலும் எப்போதும் ஈசனை வழிபாடு செய்துகிட்டே இருக்கக்கூடியவர். அவரு வந்து காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவார்? அங்க நெய்ப்பேர்ல இருக்க பெருமானார் தன் வீட்டுல இல்லத்துல வழிபாடு முடிச்சுட்டு நெய்ப்பேர்ல இருக்க கோயில்ல சுவாமியை வணங்கிட்டு பக்கத்துல இருக்க தலமாகிய திருவாரூருக்கு போயிடுவார். அங்க வந்து யாரு அவரு? அடியாறு மேல இருக்கக்கூடிய துன்பங்களும் அகற்றக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய திருவாரூருக்கு போயிட்டு அதேதான் ஊதியம் அப்படின்னா நம்ம வாழ்வையோட ஒரு செயலோட பலன் என்னது? அதுதான் ஊதியம். நம்ம பணம் மட்டும்தான் ஊதியம் நினைச்சிருக்கோம். எந்த செயலுக்கும் கிடைக்கிற பலன் தான் ஊதியமா இருக்கும். அந்த வாழ்வோட ஊதியம் எதுன்னா திருவாரூர் பெருமானாரை வணங்குறதா அப்படின்ற அந்த கொள்கையில அவர் இருக்கார். அப்ப அப்படியே இருந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் எப்பவும் போல காலையில அவர் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அங்க திருவாரூர் இருக்க பெருமானார் போய் அங்க இருக்கக்கூடிய தொண்டெல்லாம் செய்துட்டு அந்த திருவாரூர் கோயில்ல பக்கத்துல இன்னொரு கோயில் இருக்கு. திருவாரூர் அறநெறின்னு அந்த கோயிலுக்கு பேர். ஆரூர் அறநெறிக்கு பக்கம் வந்துடுறாங்க. வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுது. இவங்க காலையில எழுந்து வழிபாடு முடிச்சுட்டு அங்க இருக்க தலத்துல வழிபாடு செய்துட்டு திருப்பி திருவாரூர் போயிருக்காங்க. திருவாரூர் போயிட்டு இப்பவுமே வந்து என்னது தினம் போற தூரம் தான். அந்த இடத்துல போய் சாமிய நிறைய நேரம் வழிபாடெல்லாம் செய்துட்டு தியானத்துல இருந்துட்டு வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே அறநெறியப்பர் கோயில் இருக்கு. அங்க அறநெறியப்பர் கோயில்ல போயிட்டு அங்க வணங்குறாங்க. வணங்கிட்டு அந்த காதலோட வணங்கிட்டே இருக்கும் பொழுது சுவாமி அங்க ஒரு உணர்வு கொடுக்கிறார். முக்கியமான விஷயம் அதுதான். சுவாமியை வந்து ஒரு உணர்வை கொடுக்கிறார். நீங்க அப்ப பெருமானோட புராணத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வரும்பொழுது அம்மா திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்பன்னு சொல்றாங்க. அம்மா தான் வந்து திருநீர் எல்லாம் கொடுக்குறாங்க. திருநீரை வாங்கி திருநீர் பூசிட்டு ஒரு கோயிலுக்குள்ளார வர பணி செய்வீர் அம்மா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வந்து கோபுரத்துக்கு முன்னாடி அப்பர் பெருமான் விழுந்து வணங்குறாங்க. அந்த நிலத்துல விழுந்து வணங்கும் பொழுது சுவாமி ஒரு உணர்வை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பதிகம் பாடக்கூடிய உணர்வை சுவாமி கொடுக்கிறார். அதை கொடுத்து அவர் உணர்றார். இப்ப இதுல வந்து சுவாமியே அந்த உணர்வை கொடுக்கிறார். அதை கொடுக்கறதோட இல்லாம அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணணும்? அந்த உணர்வை உணரணும். அப்போ அப்பர் பெருமானுக்கு கொடுத்ததோட மட்டும் இல்லாம அதை சுவாமி உணரவும் வைக்கிறார். அதையும் அவர் உணர்ந்துக்கிறார். அதுக்கப்புறம் தான் புற்றாயினவாறு விளக்ககளிர் வந்து பாடல் பாடுறாங்க நம்மளோட அப்பர் பெருமான். அதுதான் ஒரு உணர்வு. இப்போ நம்ம வீட்டுல இருந்துட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம குரு பூஜை இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளோட நமினந்தி அடிகளாரையோ இல்லைன்னா நம்மளோட தெய்வ சக்கர பெருமானாரோ சிந்திக்கணும்ன்றது நம்ம மனதுல வருது. அந்த உணர்வு யார் கொடுக்குறா? சுவாமி தான் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா அந்த உணர்வுக்கு மேல ஆன்மாக்குன்னு ஒரு இச்சை இருக்கணும். அந்த இச்சை வந்து தூண்டணும். இச்சையை வந்து செயல்படுத்தணும். ஆமா இன்னைக்கு நம்ம சாயந்தரம் வேலை இருக்கா? சரி காலையில இந்த வகுப்புல காலையில வேலை இருக்கா? சாயந்தரம் எதுவுமே இல்லையா? நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இதை படிக்கணும். இந்த மாதிரி இச்சை வந்ததுக்கு அப்புறம் அது செயல்படுத்தணும். இதெல்லாம் செயல்படுத்தினாதான் அந்த அறிவு வரும். அறிவை பெருக்கினாதான் ஞானத்தை நோக்கி போக முடியும். செயல்கள் இருக்கு. அது மாதிரி நம்ம நம்ம நமினாந்தி அடிகளார் விழுந்து வணங்கும் போது
சொல்லுங்கம்மா சசிகலாமா. சசிகலாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். சவுண்ட் எதுவும் இல்லையா? அவங்க தெரியாம ஒருவேளை ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கலாம், டச் பண்ணிருக்கலாம். நல்லது நல்லது. என்ன ஆகுதுன்னா இல்ல ஸ்பீடா இருக்கா? ஏதாவது சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அருமையா இருக்குமா, அருமையா இருக்கு, கரெக்டா இருக்கு, போயிட்டே இருங்க. சிவாய நம. நல்லது நல்லது. அப்போ என்ன பண்றாங்க, அங்க வந்து சாமி வந்து அந்த குடுக்குறாரு, அண்ணலாலை படித்திடுவார் அடுத்த நிலை குறிப்பினால். அவருக்கே தோணல, சுவாமி ஒரு குறிப்பை கொடுக்குறாரு. காரணமின்றி காரியம் இல்லை, எந்த ஒரு செயலுக்கும் காரணம் இல்லாத சாமி கொடுக்கவே மாட்டாரு. அதுக்கு ஒரு காரியம் இருக்கும், காரியத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால என்ன பண்றாரு, பின்னாடி இவரு நீரால விளக்கறதுக்கு சாமி அங்கே முன்னாடியே குறிப்பை கொடுத்துட்டு, நீ விளக்க இருக்கணும், எண்ணில் தீபம் எல்லாம் அப்ப சொல்லுவாங்க 9 தீபம் ஏத்து, 3 தீபம் ஏத்து, 27 தீபம் ஏத்து. அதெல்லாம் கிடையாது. அன்போடு ஏத்தும் போது இந்த கணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. கணக்குல இருந்தா கணக்குலதான் வரணும், எண்ணத்துலதான் வரணுமே வழி எண்ணிக்கையில எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதனால எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்து நீ அப்ப கருத்து ஒண்ணு மனசுல எரியுது, நினைப்பு வருது. அந்த நினைப்புல அவங்க இசைந்துக்கிறாங்க, அக்ரி பண்ணிக்கிறாங்க. உடனே எழுந்து இப்படி திரும்பி பாக்குறாங்க. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுது. சாயந்தரம் பகற்பொழுது அங்க இறங்க மாலை எய்தல. ஏன் மாலை வந்துருச்சுனாக்கா, அவரோட ஊர் அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டக்க இருக்கு. அங்க போய் அவரை எடுத்துட்டு வர முடியாது இல்லை, நெய் எடுத்துட்டு வர முடியாது இல்லைங்களா. ஏன்னா இவர் காலையில நெய் தூக்குல எடுத்துட்டு வந்து சாயந்தரம் விளக்கு போடணும்னு நினைக்கல. சுவாமி அந்த நேரத்துலதான் அந்த எண்ணத்தை கொடுத்திருக்காரு. சிவானமம்மா அந்த நேரத்துலதான் அந்த எண்ணத்தை கொடுத்திருக்காரு. அதனால என்ன பண்றாரு, சரி இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு, இனி நம்ம ஊருக்கு போய் விளக்கு எடுத்துட்டு வர முடியாது. அதனால என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்க வீட்டுல இப்போ ஒரு பக்கத்துல இருக்க வீட்டுல என்ன பண்ண, நெய் கேட்டா கொடுக்க போறாங்க, அதை எடுத்து வந்து சாமிக்கு ஏத்த போறோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அங்க இருக்க பக்கத்துல இருக்க வீட்டுல, அது எந்த வீடு தண்ணி கேட்டதா கொடுத்திருப்பாங்க, ஒரு எது கேட்டாலும் கொடுக்குறாங்களே, அது மாதிரி அவர் போய் நெய் கேட்கிறார். அப்போ ஆனா அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சமணர்களோட வீடு அப்படின்றத சொல்றேன் நினைக்கிறேன், தெரியுது. கையில் விலங்கு 10வது பாடல், கையில் விலங்கு கனலுடையார் நமக்கு விளக்கு மேகான். ஒரு பொருளை கேட்டா நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும், இல்ல கொடுக்காத போயிடணும் இல்லைங்களா. கொடுக்கணும், கொடுக்காத போயிடணும். ஆனா அவன் என்ன பண்றானா, அது தவறு கிடையாது, அது நிந்தனை, அது ஈச நிந்தனையே கிடையாது. ஆக்சுவலி சிவனுக்கு அவர் கேட்டாரு, அவர் கொடுக்கல, அதுவே ஒரு பெரிய குற்றமா, சமணர்களுக்கு செய்தது ஒரு பெரிய குற்றமானா அது குற்றம் கிடையாது. ஆனா அவங்க கொடுக்காதவங்க என்ன சொல்றாங்க, கையில் விலங்கு உங்க சாமி கையிலே நெருப்ப வச்சுட்டு இருக்க, அவருக்கு விளக்கு அதிகம், அவருக்கு எதுக்கு விளக்கு, அது தேவையில்லை. நெய் இங்க இல்லை, விளக்கு எரிப்பீர அப்படி நெய் இல்லைன்னு சொல்லிட்டு அதோட மட்டும் இல்லாம என்ன சொன்ன, விளக்கு எரிக்கணும்னா போய் தண்ணிய முகந்து எரித்தல் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு வந்து உம் அவங்க அவங்க வந்து பொய்யே மெய்யா பேசுற அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தீய நெறியில இருக்கிறவங்க நம்ம சுவாமிய வந்து அவரோட அருளை இப்படி பேசுனது அவருக்கு கஷ்டமாயிடுது. நெய் இல்லைன்னு சொன்னதும் தவறு கிடையாது, நெய் இல்லைன்னதும் நம்ம பெருமானாருக்கு கவலை கிடையாது. அவங்க சொன்னது என்னன்னாக்கா, நெய் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா என்ன சொல்ற, கையில் விலங்கு இப்போ நம்ம கூட நிறைய பேரை வந்துட்டு ஒரு பல இடங்கள்ல ஏதாவது ஒரு இறந்து நம்மகிட்ட கேட்டா ஒண்ணு குடுக்கலாம், இல்ல குடுக்காத போயிடலாம். நம்ம சொல்லுவோம், ஆளு நல்ல மாடு மாதிரி இருக்கே, வளர்ந்திருக்கே, போய் ஏதாவது வேலை செய்ய. அவன் உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனையோ அது நம்மளுக்கு தெரியுமா. நம்ம இதெல்லாம் பேச்செல்லாம் வேண்டாம்ன்றேன் நான். நம்ம அவனுக்கு ஏதோ உடம்புக்கு முடியாத கூட இருக்கலாம், ஏதோ வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து ஒரு வேலை சாப்பாடு யாராவது கொடுங்க, வாங்கி கொடுத்தா கொடுங்க, கொடுக்கட்டா விட்டுருப்போங்க. அதை விட்டுட்டு நம்ம இப்படி பேசுறது அது கூட தவறுதான். ஏன் நமக்கு என்ன சொல்லி இருக்குது, யாவருக்குமாம் ஒரு இன்னுரை தானே சொல்லி இருக்குது. இல்லைன்னு சொல்றத கூட நல்ல இனிமையா சொல்லணும், அதுதான் சொல்லணும். நான் தான் சைவத்தோட பண்பு என்னன்னா, இல்லைன்னு சொன்னாலும் இனிமையா சொல்லுங்க. நம்ம ஒண்ணு இளையான் நம்ம ஏற்பகை நாயனார்ல இல்லைன்றத வாழறதுக்கு, ஆனா இல்லைன்னு சொன்னா கூட இனிமையா சொல்லணும். அத எப்படி சொல்றாங்க பாரு, உங்க சாமி கையில விளக்கு இருக்கு, விளக்கே அதிகம், அவருக்கு நெய் நெய் இல்லைன்னா போங்களப்பா, அதை ஏன்பா நீங்க இப்படி சொல்றீங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. இது வந்து என்னன்னா நம்ம சாமியை மதிக்காத தன்மையா காட்டுது. அதுதான் அவர் மனசுக்கு அப்ப வந்து அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்பொழுதே பெருக மனத்தன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்பட்டுட்டு அங்க போல. என்ன அப்பண்ணி அம்மைனி மாமனும் மாமியும் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எது வந்தாலும் அவங்களுக்கு சுவாமி தானே. அதனால அந்த ஆற்றல் பொறுக்காம அவர் என்ன பண்றாரு, அங்க வந்து பெருமான்கிட்ட வந்து விண்ணப்பம் பெற, சுவாமி இது மாதிரி இதுல கூட ஒரு வாழ்வியல் நீதி இருக்கு. எதையுமே நம்ம வந்து அடிக்கடி அடியன் சொல்றதுதான்,
அம்மா திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு நான் நினைக்காதீங்க. என்ன சொன்னேன், ஒரு புராணம் இடத்துல குளிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து தரோவா வாங்கன்னு தெரியும். தானே சொன்னேன். என்னை விட குளிக்கிறேன்னா சூப்பரா அப்படியே நீங்க நின்றுப்பேன். நான் எல்லாரும் எதுவும் புராணம் சொல்ல சொல்லுவீங்க. மாட்டேன். விஷயம் என்னன்னா, புராணத்தை நாம வாழ்க்கைக்கு சொன்னாதானே எடுத்துக்க அதுக்கு போறோம். முடியுன்றாங்க அவங்களோட டாடி. வாழ்க்கையில என்ன இருந்து சொல்லட்டுமா நாம டவுனு? என்னத்தை எடுத்துக்க போறோம், சொன்ன பேச்சு எந்த எங்கேயாச்சும் செய்தியை கேக்குறானா? எடுத்துக்க போறோம், அதுதான் அங்க முக்கியமான பாயிண்ட். இப்போ அவங்க மதியாத சொன்னாக்கா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வருத்தத்தோட போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க சுவாமி கிட்ட போய் விண்ணப்பம் பண்றாங்க. சுவாமி கிட்ட ஒருத்தர் விண்ணப்பம் பண்ற அளவுக்கு நம்ம யாரையும் மன வருத்தப்படுத்த கூடாது. அது நம்மளுக்கு பெரிய தீங்கா வந்து முடியும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நிறைய நாடகங்கள்ல சினிமாக்கள் ஏன் நம்ம நேர்ல கூட பார்க்கலாம். மக்கள் சிலர் வந்து தவறே பண்ணிட்டு சுவாமிய வந்து சாமி இது நடக்கணும், கெட்டதுக்கு வந்து பாம் வச்சு இந்த பாம் வெடிச்சிடணும்னு கூட சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். அது வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்கு தகுதியே இல்ல. அந்த செயல்கள்லாம் செய்யவே கூடாது. தீயது பக்கம் சுவாமி எப்பயுமே அரவாணி ஆடும் பொழுதுன்னு சொல்றாங்க அம்மா. அறவிடையில வரக்கூடிய பெரும்பாலான நியாயத்துக்கு மட்டும்தான் பக்கத்துல இருப்பாரு. அநியாயத்துக்கு எத்தனைதான் நீங்க தங்க கட்டியா கொண்டு போய் அவர் பாதத்துல வச்சாலும் சரி, தங்கத்துல கோபுரம் கட்டினா கூட சுவாமி வந்து நினைப்ப நம்மளை பார்த்து சிரிப்பாரு ஒழிய நமக்கு எந்த வித இதுவும் இருக்க. ஆனா ஒரு நல்லவங்க தர்மத்தின் பால் இருக்கிறவங்க சுவாமி கிட்ட போய் சுவாமி என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு விண்ணப்பம் பண்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நடந்துக்க கூடாது. அது நமக்கு தீயதான் வந்து. அப்படி போய் சுவாமி கிட்ட சொன்னாலும் சாமி எங்க அம்மன் இருப்பாரு உடனே, அப்பா உன் கவலையை மாத்து, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதப்பா. இனி மாறாத விளக்கு. அவங்க கொடுத்த நெய் எவ்வளவு நேரம், 1/2 மணி நேரம் எரியுமா, 1 மணி நேரம் எரியுமா? உன்னோட விளக்கு என்றைக்குமே எரிய போகுது. மாறா விளக்கு, நியமம் தவறாத எல்லா நேரத்திலும் என்ன பண்ண, பனிமாற இந்த மருங்கில் குளத்தினீர் முகந்து கொடு வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, குளத்துல வந்து ஏத்துன அதே மாதிரியே குளத்துல வந்து எடுத்துட்டு வந்து ஏத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் அவங்கவங்க வார்த்தையில இருந்து நம்ம தண்டி அடிகளார் என்ன சொல்றாரு, அவர் பாட்டுக்கு அவர் விவகாரம் பண்ணிருப்பாரு. அவரை போயிட்டு நீ வந்து உனக்கு கண்ணும் கேட்கலையா காதும் கேட்கலையா தெரியலையான்னு சொல்ல போய் அவர் என்ன பண்றாரு, முறையிட்ட உடனே என்ன ஆகுது, அவர் கண் பெற்றது, அவர் கண் வேணும்னு நினைச்சு கூட பாக்கல. நமக்கு சாமியே தெரியறாரு, நமக்கு எதுக்கு இந்த சரிங்கம்மா புறக்கண்ணுன்னு சரிங்க. இருக்கிறாரு. அப்பேற்பட்டவரை வம்படியா இது பண்ணி அவருக்கு கண் வந்தது மட்டும் இல்ல, அது சரிங்கம்மா வருத்தமா சரிங்க. இருந்தது, இவங்களுக்கு எல்லாம் கண்ணு போயிடுச்சு. அதனால எப்பயுமே சரிங்க. நல்லவர்கள்ட்ட ஒரு அவங்க மனம் வருந்துற அவங்கள அவ்வளவு சீக்கிரம் நம்மள திட்ட மாட்டாங்க, சபிக்க சரிங்கம்மா. மாட்டாங்க. ஆனா அவங்க மனம் வருந்துற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. முக்கியமா திருநீர் பூசினவங்க சிவபெருமான நான் என்ன சொல்றேன்னா, இன்னாருனே வேணாம், உலகத்துல எல்லாருக்கிட்டுமே யாரும் வருத்தப்படுற அளவுக்கே நம்ம நடந்துக்க வேண்டாம். இனிமையா பேசுவோம், இனிமையா இருப்போம், ஒருத்தருக்கு முடிந்தா செல்வோம், முடியலைன்னா நன்மை செய்யலான்னு பரவாயில்ல, தீமை செய்யாத இருந்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழறது இது அடியாருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்து தான், பொதுவான ஒரு நல்ல செயல் தான் இல்லைங்களா. வந்த கவலை மாற்றும். இனி மாறா விளக்கு பணிமாற இந்த குளத்துல இருக்க நீரை எடுத்து இங்க வந்து விளக்கு ஏத்துறீங்கப்பா அப்படின்ட்டாரு சுவாமி. சென்னிமிசை நீர் அவரு எங்க வச்சிருக்காரு, இந்த நீர் குளத்துல இருக்க நீரா, அவரோட சட கங்கையில இருந்து வந்த பெரும்பானார் இல்லைங்களா. அதனால சென்னிமிசை நீர் தெரித்த பிரான் அருளை சிந்தை செய்து உடனே என்ன பண்றாரு, வணங்கி எழுந்துட்டு பெருமானோட திருவடிகளை வணங்கி ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றின்னு பெருமானோட திருவடியை வணங்கி அவரோட நாமத்தை சொல்லி வணங்கிட்டு ஓடி வந்து அந்த கோவில்ல இருந்து அந்த குளத்துல இருந்து நீர் முகந்து இப்பயும் இருக்காது. சிவாய நம்மளோட நம்ம திருச்சிற்றம்பலம். ஆஹ் அம்மா ஃப்ரீயா இருந்தா தேவாசிரிய நிகழ்ச்சிக்கு மண்டபத்தை வந்து ஒட்டி கேட்கலாமே. சங்க தீர்த்தம் நம்ம இருக்கும். அந்த சாந்தகுமாரிமா தீர்த்தத்துல பேசுறாங்க. எடுத்து கமலாலயம் தவறா சொல்றாங்க, அந்த சங்க தீர்த்தத்துலதான் எடுத்து நீர் எடுத்து அத வந்து முகந்து ஏத்தினார். அப்பர் கோயில் அடைந்து அகல் உள் முன்னீர் உலகமா 3 பக்கமா நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகமே அதிசயிக்கதான் அரகர அரகரன்னு அப்படியே முறுக்கும் மேல் நம்ம திரி மேல நீர் வார்த்தா என்ன ஆகும், நனைஞ்சு போயிருக்கும், எரியாது. ஆனா பெருமானாரோட அன்பு முறுக்கு தீ மேல நீர் வாக்குறாங்க. ஆத்தன உடனே முதல் விளக்க ஏத்துறாங்க. ஏத்தின உடனே அது சோதியா சோதியே சுடரே சூழல் விளக்கேன்னு மாதிரி சுடரா இருக்கக்கூடிய பெருமானார் அருளாச்சு அழகா ஒண்ணு எரியுது. அதுல இருந்து என்ன பண்றாங்க, அதுல இருந்து எடுத்து நிறைய விளக்குகளை ஏத்துறாங்க. அந்த சிவாய நம்ம கோவில் அம்மா ஃப்ரீயா அடைய இருக்கீங்களாம்மா 100 திருவிழாக்குமா? 101 201 அப்படிலாம் நம்ம இல்லாம கோயில் சாந்தகுமாரிமா பேசிட்டு அடைய இருக்காங்கம்மா. வர ஏத்துறாங்க. என்றா அப்போ வந்து அந்த உங்க சாமிக்கு விளக்கு எதுக்குன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவங்க எதிர்க்கையே அந்த கோயில் சரிங்கம்மா நிறைய சரிங்க. விளக்கேத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாதர் அருளா திருவிளக்கு நீரால் எடுத்தார் நாடு அறிய அப்படின்றாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அருணம்பி நம்பி நந்தின்னு சொன்னாங்க நம்மளோட நம்பி சாமி.
அப்போ இது மாதிரி விளக்கு எரிய எரிய குறையும் இல்லைங்களா? எரிய எரிய நீர் குறைய குறைய நீர் விளக்கு குறைய குறைய தகலினாக்கா இந்த விளக்குக்கெல்லாம் நீர் வார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் திரும்ப காலையில வராங்க. காலையில வந்துட்டு நீ வீட்டுக்கு வந்து நம்ம என்ன நினைப்போம், இந்த அற்புதம் நடந்ததுன்னா அதை நினைச்சு நினைச்சு 10 நாளைக்கு கம்முன்னு இருப்போம். அப்படி இல்லாம உடனே தொடர்ந்து வந்து அங்க இருக்கக்கூடிய நியமங்கள்லாம் செய்து திரும்ப திருவாரூருக்கு வந்து இது மாதிரி அவங்க இருந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு போல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல என்ன ஆகுதுனாக்கா, எல்லா நாளும் அந்த நாள்ல இருந்து எல்லா நாளும் எல்லா காலங்கள்லயும் நீர் முகந்துதான் ஒரு விளக்கு பரிமாறுறார். அது வந்து அந்தி அமையத்து அரிய விளக்கு எங்கும் ஏற்றி அடிபணிவார்னு அந்த ஒரு நாள் மட்டும் இல்ல, எல்லா நாளுமே என்ன பண்றாங்க, அவங்களோட வாழ்நாள் முழுக்க நீராலதான் விளக்கு எரிந்திருக்கிறாங்க. இப்படி வந்து இருந்துட்டே இருக்கும்போது நடுவுல நம்ம தண்டி அடிகளார இந்த சமணர்கள்லாம் தோற்று போய் அந்த மன்னன் வந்து நிபந்தம் கொடுத்து விழாக்கள்லாம் இந்த பங்குனி முத்திர பெருவிழா மிக சிறப்பா கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த பெருவிழாக்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே இது இருக்கும். பெரிய கோயில்ல சுவாமி வந்து ஒரு ஒரு தலங்களுக்கும் ஒரு ஒரு நாள் போய் தீர்த்தம் கொடுத்துட்டு வருவார். அந்த ஊர் மக்கள் வர முடியலனாலும் சுவாமி போய் அவங்களுக்கு வழிபாடு செய்துட்டு அருள் அருள் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி அங்க வந்துட்டு ஒரு ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போறாங்க. மணலின்னு சொல்லக்கூடிய ஒரு தலம் இருக்கு. சின்ன ஊரு அந்த ஊருக்கு. அன்னைக்கும் சாமி அங்க போவாரு. அங்க அந்த மாதிரி போறார். வெஞ்சி விளையார் மதிச்செடியார் வீதி விடங்க பெருமாள் தாம் என்றும் திருவாரூர் ஆளும் இயல்பின் முறைமை திருவிளையாட்டு ஒன்று செயலும் பங்குனி உத்திரமா அந்த பங்குனி உத்திரத்துல உயர் சிறப்பும் நின்று விண்ணப்பம் செய்தபடி அருளும் நிலை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல நம்மளோட அந்த விழாக்கள்லாம் செய்யக்கூடிய அந்த தகுதி பெற்ற அந்த ஒரு தலைமை பொறுப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அங்க வந்து நம்மளோட நமினந்தி அடிகளாரும் இருக்கிறாங்க. அத வந்துட்டு அப்பசாமி கூட பாடுறாங்க. கொடிகொள் விதானம் கவரி பறை சங்கம் கைவிளக்கோடு இனியில் பெரும் செல்வம் எய்துவர் எய்தியும் ஊனமில்லா அடிகளம் ஆரூர் அகத்தினராயினும் அம்தவள கொடி கொண்டு அணிவார்க்கு இருளொக்கும் நந்தி புறப்படினே அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு. அத அப்பசுவாமி சொல்றதே ஒரு அழகுதான். என்ன சொல்றாங்க, சுவாமி இத்தனையோட கிளம்பிட்டாராம். என்னது விதானம், கொடி, பாறை, கவரி, பாறை, சங்கு, கைவிளக்கு, இந்த மாதிரி நம்ம ஏகபோகமா நம்ம வந்து கிளம்பிட்டார் சுவாமி. அதுவும் திருவாரூர் சாமி பேசிட்டு கிளம்புனா இருக்கும்போது கேட்கணுமா, செல்வம் எனக்கு மல்கிய நல்லா செல்வராச்சே பேசிட்டு அப்படி ஜம்முன்னு கிளம்பிட்டாரு. ஆனா அப்படி திருநீர் பூசி அடியார்கள் எல்லாம் போனாலும் கூட கொஞ்சம் இருட்டாதான் இருக்குமா. ஏன்னா நம்பினந்தி அடிகளார் வந்து விளக்கு போட்டாதான், கைவிளக்க பிடிச்சாதான் வந்து அந்த இது இருக்குமா. கொடி கொண்டு அணிவார் இருளுக்கும் நந்தி புறப்படின நமினந்தி அடிகளார் ஊர்ல இல்லைன்னாக்கா அது இருள் மாதிரிதான் இருக்கும் சுவாமியோட புறப்பாடு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அது வந்து அவரோட அந்த இந்த செயலை பெருமைப்படுத்துறதா சொல்றாங்க. இன்னொன்னு வந்துட்டு இந்த நம்பி நந்தின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இது வந்து இந்த திருவிருத்தத்துல சொல்றாங்க. 4ஆம் திருமுறையில 102வது பாடல்ல வரக்கூடிய இந்த 2வது பாடல்ல சொல்றாங்க. ஆராய்ந்து அடித்தொண்ட ஆணிப்பொன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பரிபத்தம் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான் நாரூர் நறுமலன் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி. அந்த ஒரு வார்த்தைய இங்க மட்டும்தான் நம்ம அப்பசாமி மாத்திரம்தான் சொல்றாங்க. நம்பி நந்தி நீரார் திருவிளக்கிட்டமை நீள்நாடு அறியுமன்றேன்ட்டு நீரம் முகந்து இந்த செய்தி. இது வந்து கதை கிடையாது. இதுக்கு ஆதாரம் ஒரு பெரிய புராணம் படிக்கிறவங்க இதுக்கு ஆதாரம் எங்க இருக்குதுனாக்கா அங்க போய் பார்க்கலாம். எங்க திருமுறையில பாருங்க, ஆதாரம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு அங்க சொல்றாங்க. இப்படி மணலிக்கு எழுந்தருள் பண்றாரு சுவாமி. அப்போ வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த இன்னாருன்ற இல்லாத அந்தணர்கள் மட்டும் இல்லாம எல்லா குலத்தவர்களும் சேர்ந்து ஒண்ணு சுவாமியை போய் திருவோலக்கம்ன்றது சுவாமி அந்த வீதியில வந்து அருள் பண்ணக்கூடிய அந்த திருவோலக்கத்தை வழிபாடு செய்துட்டு என்ன பண்றாங்க, திரும்ப கொண்டு வந்து சாமியை கொண்டு வந்து திருவாரூர்ல விட்டுட்டு என்ன பண்றாங்க, நம்மளோட நமினந்தி அடிகளார் அவங்களோட இல்லமாகிய நெய்ப்பேருக்கு ஏமப்பேருக்கு போறாங்க. அப்ப போன உடனே உள்ள போகல. உள்ள போயிட்டு அங்க வெளியில அந்த கடைப்புறத்துல என்னக்கா ஓரமா போயிட்டு உட்கார்ந்துடுறாங்க. உடனே அவங்களோட வீட்டம்மா இருக்காங்க இல்லையா, மனைவியார் அம்மையார் நம்மளோட நமினந்தி அடிகளார் திருமனைவியார், அவங்க வந்து ஏன் உள்ள கூப்பிடுறாங்க. நீங்க வந்து இந்த பூசனை எல்லாம் முடித்துட்டு கடன்முறையா அந்த தினம் செய்யக்கூடிய வேள்வியெல்லாம் செய்துட்டு அமுது எடுத்துட்டு பள்ளி கொள்ளலாம்ல. நம்ம சொல்லுவோம்ல, இல்ல வந்து டயர்டா வீட்டுக்காரங்க வந்தாக்கா ஏன் இங்க சாப்பிட்டு தூங்கலாம்ல, ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னுவோம்ல. அந்த மாதிரி அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க பண்ணலாம்ல, எதுக்கு இவ்வளவு அயர்வா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது
அவர் மனைவியாருக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நம்ம சாமி வந்து மணலிக்கு வந்தாரா, அவரை சேவிச்சுட்டே மணலி வரைக்கும் வந்தா எல்லா குலத்தவர்களும் அதுல வந்தாங்க. அதனால எனக்கு இழிவு துடைக்கிட்டு தீட்டு வந்துடுது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதனால குளிச்சுட்டு தான் உள்ள வந்து சுவாமியை பூஜை பண்ணணும். நீ என்ன போய் இப்ப தண்ணி எல்லாம் நல்ல குளிர்ந்த தண்ணி எல்லாம் எடுத்து வை அப்படின்னு மனைவியார்ட்ட சொல்றாரு. உடனே மனைவியார் அப்படி உள்ள போயிடுறாங்க. அப்போ போனதுக்கு அப்புறம் நம்ம தெய்வ சேக்கிழாவர்மன் என்ன சொல்றாரு, அவரு இவ்வளவு தூரம் அலுப்பா மணலி வரைக்கும் திருப்ப வந்து திருவாரூர் போய் திருப்பி நெய்ப்பேருக்கு வந்த அலுப்போ இல்லைன்னா சுவாமியோட திருவருளும் எனக்கு தெரியல. ஆனா என்ன பண்றா, டக்குன்னு ஒரு தூக்கம் வந்துருச்சான் அவருக்கு. உறக்கம் வந்து அணிஞ்ச உடனே அதுல கனவுல வந்து சுவாமி வர்றாரு. முன்னாடியே குறிப்பு கொடுத்துறாருல, கனவுலையும் நனவிலும் பெருமானார் தான் நினைப்பாரு இவர் அப்படின்றத சொல்லிட்டாரு இல்லைங்களா. அது என்ன அவர் தூங்கினாலும் அதை பத்தி என்ன ஒண்ணும் கவலை இல்லையா, நனவுலையும் கனவுலையும் சுவாமியைத்தானே அவர் நினைப்பார். யாம இரவும் பகலும் உணர்வொழியா இன்பம் எய்தினார் 5வது பாடல்ல கொடுத்தார். அதுல கனவுல சுவாமி வரார். வந்த உடனே என்ன சொல்றாருனாக்கா, திருவாரூர் ஞானமறையோய் ஆரூர் பிறந்தார்கள் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்று அருளிச் செய்து அங்கு எதிராகண்டார். எப்பயுமே இந்த பூசணைக்கு வரா மாதிரி அந்த வேடத்தோட வந்துட்டு, ஏன்பா அந்த திருவாரூர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னோட சிவகணங்கள் இல்லையா, அவங்களாலயா தீட்டு வந்துருச்சுன்னு நீ நினைக்கிற அப்படின்றத உணர்த்துற. சொல்லிட்டு சுவாமி அகண்டுறார். உடனே அவர் காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரேன்ற மாதிரி அவர் உணர்த்ததுக்கு அப்புறம் உணராத இருக்க முடியுமா. உடனே டக்குன்னு எழுந்து உணர்ந்துடுறாங்க. இரவு அர்ச்சனை செய்யாம இப்படி இருந்துட்டேனே, அந்த குற்றம் நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு அப்படியே, அதாவது வந்து குளிச்சுட்டு தானே போகணும்னாரு, அப்படி இல்லாம அப்படியே நேரா போய் பெருமானார்ட்ட வந்து பெருமானாருக்கு உள்ளான பூசையெல்லாம் செய்துட்டு காலையிலயும் விரைவா எழுந்து அப்ப நீராடி பெருமானார் வழிபாடெல்லாம் செய்துட்டு திருவாரூர் போறாங்க. அதோட திருவாரூருக்கு வந்தப்ப சுவாமி என்ன பண்றார், திருவாரூர் பிறந்து வாழ்வார்கள் எல்லாரும் மை வைத்த நம்மளோட சிவகணங்களாவே அதே மாதிரி 4 தோளும் கருத்த கண்டமும் நெற்று கண்ணுமா வந்து அவங்களுக்கு காட்டுறார். காட்டிட உடனே பயந்து விழுந்து வணங்குறாரு. இவங்கள தானே நம்ம யாரோ நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அடியேன் பிழைத்து பொருள் இருக்கு சுவாமி, என்னோட பிழையை பொறுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. வணங்கிட்டு அப்புறம் நெய்ப்பேர்ல இருந்து திருவாரூருக்கு குடுத்தனம் வந்துடுறாரு. குடுத்தனம் வந்து அங்கேயே திருவாரூர்லயே இருந்து சுவாமிக்கு வந்து நெடுநாள் நியதியாக வந்து தொண்டு செய்தார். அவரோட தொண்டு எப்பேற்பட்டதுன்னா, நம்ம உழவார தலைவார் நம்மளோட சைவ திருத்தொண்டர்ல ஆஹ் 2 கண்கள்ல ஒரு கண் போல இருக்கக்கூடிய நம்மளோட அப்பர் பெருமானார் என்ன சொல்றாரு, தொண்டருக்கு ஆணினா அது இவருதான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசரால சொல்லக்கூடிய பேரு பெற்றவரா இருக்கிறார். இப்படியெல்லாம் திருப்பணிகள்லாம் நல்லா செய்து நமினந்த அடிகளார் நயமான் திருவீதி சென்னி மதியும் திருநதியும் அலைய புகுவார் திருவாரூர் மன்னர் பாத நிழல் மிகும் மலர்பன் சோதி மன்னினார். அவரோட திருவடியில வந்து எப்பயுமே நிலைத்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நமினந்தி அடிகளாரோட புராணத்தை இங்க நிறைவுபடுத்தி காட்டுறாங்க. இப்ப பெரும்பாலும் அடுத்த புராணத்துக்கு தொகுப்பாய் கொடுக்கறது பழக்கம். ஆனா இங்க ஏன் நிறைவுபடுத்தி காட்டுறாங்கன்னா, இதோட இந்த சருக்கம் வந்து நிறைவாகுது. திருநின்ற சருக்கத்தை நிறைவு பண்றதால இங்க நம்ம நமினந்தி அடிகளாரோட இந்த பெருமையை சொல்லி நிறைவுபடுத்தி காட்டுறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமானார். இதுல இது கூட சொல்லுவாரு, அவர் திருவடி அடைந்தற்கு தாவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரனை ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கனன் என்று ஆதரிக்கும் நாமியல் நமினந்தி அடிகளுக்கு நல்குமவன் கோயிலும் பூயெழு கோயில் கோளிலே எம்பெருமானே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அந்த திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் காணாத பெருமானார அஞ்சொடுக்கி மனதுல உருக்கி உள்ளுக்குள்ள வந்து சுவாமியை வெளிப்படுத்தி கொண்டு வந்து இருக்கக்கூடியவர் யாருன்னா நமினந்தி அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. கோளிலி எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமான நாயன்மார்களால பாடப்பெற்ற பாக்கியம் பெற்றவர் நம்மளோட நமினந்தி அடிகள். அதனால்தான் அருணம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன்னு பாடினாங்க நம்மளோட நம்பி சுவாமி. இந்த அளவுல நாம இன்றைக்கு 2 நாயன்மார்களை சிந்திக்க இருக்கிறதால ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் வேகமாக நமினந்தி அடிகளாரோட புராணத்தை சிந்தித்து இன்றைக்கு நிறைவுபடுத்தியிருக்கோம். எம்பெருமான் நமினந்தி அடிகளார் திருவடிகள் போற்றி போற்றி. நம்மளோட அப்பர் பெருமானாலே தொண்டர்காணின்னு சொல்லப்பட்ட அந்த பெருமை கொண்டவர். நீங்க போனீங்கன்னா ஒரு அறநெறியில உள்ள போன உடனே வலது பக்கம் கழச்சுங்கற்கெல்லாம் இருக்கும். நம்மளோட சின்ன மாடத்துல நம்ம நடராஜ பெருமானுக்கு எய்தாப்புல நமினந்தி அடிகளாருக்கு தனி சன்னதி இருக்கு.
அங்க அவருக்கு நீங்க விளக்கெல்லாம் ஏத்தலாம். தீபாவளி அன்னைக்கு போயிட்டு நிறைவிளக்கு ஏத்துறதுலாம் ரொம்ப ஆஹ் சந்தோஷமா இருக்கும். அடியேன் அங்க திருவாரூர்ல இருந்ததால அந்த இந்த பாக்கியம்லாம் கிடைச்சது. நிறைய எந்த காலத்துக்கு போனாலும் முதல்ல இறங்கி நெய்ப்பேர்ல நம்ம நெய்ப்பேர் உள்ள போனா அவர் வழிபாடு செய்த கோயில் இருக்கு. மெயின் ரோடுலயே பாத்தீங்கன்னா அடிகளார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்ப்பேர்ல அங்க அடிகளாருக்கு ஒரு தனியா கோயில் இருக்கு. ஒரு ஒரு இஸ்லாமிய பெரியவர் தான் அந்த கோயிலை பராமரித்துட்டு இருக்காரு. நல்லா இருக்கும் கோயில. நம்ம போன நம்மளோட பெருமானார் நம்பிநந்தி அடிகளாருக்கு திருமேனி எல்லாம் இருக்கு. அங்க வழிபாடு செய்து அவரோட அருளை நம்ம எப்பயுமே பெற்றுக்கலாம் அப்படின்ற அளவுல இங்க நம்ம நம்பிநந்தி அடிகளாரோட புராணத்தை நிறைவுபடுத்திட்டு அடுத்த புராணத்துக்கு வரும். இது ஒரு 2 நிமிடங்கள் ஏதாவது கேட்கணும்னா சந்தேகம் இருந்தா கேட்டுடலாம். அடுத்த புராணத்துக்கு போயிடலாம். எதுவும் இல்லைன்னாக்கா அடுத்த புராணத்துக்கு போயிடலாம் இல்லைங்களா? சரி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் திருப்படிகள் போற்றி போற்றி. கருங்கடலை கை நீத்து கொழல் எளிது முன்னீர் கடற்கரையின் நொய் மணலை எண்ணி அளவிடலாம். பெருங்கடல் மேல் மருந்திரையை ஒன்றிரண்டு எண்ணி பிரித்து எழுதி கடையிலக்கம் பிரித்து விடலாகும். கருங்கடலின் மீனை அளவிடலாகும். வானத்தாரகை அளவிடலாம். சங்கரன் தான் தமது சிறங்கொடி தொண்டர் புராணத்தை அளவிட நம் சேக்கிழார்க்கு எளிதல்லது தேவர்க்கும் அரிதே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. நம்மளோட கொற்றமன்குடி உமாபதி சிவாச்சாரியார் எழுதின அந்த பாடல். என்னப்பானா, அதாவது கடல் இருக்கு இல்லைங்களா, அத கடல்ல இருக்க அதாவது கை நீத்து கொள்ளல அத கடலை அழுத்து நம்ம கையில வச்சு மூடிக்கிறதுக்கு கூட முடியுமோ? ஆனா முடியும்ன்ற. அப்புறம் இந்த 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிற இந்த கடல்ல மணல் இருக்குங்களா, அந்த மணல்ல எண்ணி அத அதையும் எண்ணிடலாமா, எவ்வளவு மணல் இருக்குன்னு உட்கார்ந்து எண்ணிடலாமா. அந்த எண்ணது மட்டும் இல்லாம அதுல கடல்ல வரக்கூட அலை என்னைக்கு உயருது, ஸ்நானம் எப்ப பண்றதுவாங்க, ஆனா அந்த அலைய கூட எண்ணிடலாம் என்றதோடு மட்டுமில்லாம நம்ம சின்ன வயசுல பிரிச்சு போடுவோம்ல, 100, 10, 100, 1000, 10,000 அப்படி கமா போட்டு பிரிப்போம்ல, அந்த மாதிரி இலக்கம் கூட போட்டுடலாம். வானத்துல இருக்க நட்சத்திரத்தை எண்ணிடலாம். அப்புறம் இந்த எத்தனை இருக்குன்னு எண்ணிடலாம். இது எல்லாமே ஈஸிங்கிறார். நம்மளால முடியாத எல்லாமே ஈஸியா? அப்ப எதுதான் கஷ்டம்னாக்கா, பெருமான் இருக்காரு இல்லையா, சிவபெருமானாரோட அடியார்கள் இருக்காங்களா, அவங்களோட பெருமையை ஒருத்தரால சொல்ல முடியும்னா அது சேக்கிழாருக்கு மட்டும்தான் எளிதே ஒழிய மத்த எல்லாருக்கும் அது கஷ்டம்தான். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் கூட செய்தலாம். ஆனா பெரியவங்களோட பெருமைய சேக்கிழார் பெருமானார் தவிர வேற யாராலையும் எழுத முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் திருத்தொண்டர்களோட பெருமையை சொன்னவர் யாருன்னா நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார் மட்டும்தான். அதான் ஓருலகோ ஒரு திசையோ ஒரு பதியோ தம்மில் ஒரு பரம்போ ஒரு பெயரோ ஒரு காலந்தானோ பேருலகில் ஒருமனரு தருங்கதையோ பன்மை பெருங்கதையோ பேரொன்றோ வல்லவே இதனை அப்படின்ட்டு உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரையவன் என்று நின்றவன் எடுத்து கொடுத்தருள கொண்டு அவர் கொடுத்ததை இவர் கொண்டு பாருலகினான் அகனின் எடுத்து கை நீட்ட பாடி முடித்தனர் தொண்டர் சீர் பரவ வல்லவர் அப்படின்னு சொல்றாரு. அதான் ஒரு உலகமா யாரு இதுல என்ன நாயன்மார்கள் ஒரு ஊர்ல பிறந்தவங்களா இல்ல, பல உலகத்துல ஒரு ஒரு ஊரு இல்ல, ஒரு ஊரும் கிடையாது, ஒரு நாடு கிடையாது. சரி, ஒரே மரபுல எல்லாம் அந்தணர்கள் மட்டும்தான் இருக்காங்க, வணிகர் மட்டும் எந்த மரபும் இல்ல. ஒரு பெயர்ல இருக்காங்கன்னா இல்ல, எதுவுமே. ஒரு காலம் 7ஆம் நூற்றாண்டுன்றாங்க, காரைக்காலம்மையார்லாம் 2ஆம் நூற்றாண்டுன்றாங்க. அந்த மாதிரி நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு ஒரு நாயன்மார்கள் இருக்காங்க. இப்பேற்பட்டவங்க எல்லாரையும் அந்த நம்மளோட சிவபெருமானாரே உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகலாம்னு ஒரு வார்த்தையை எடுத்து கொடுக்க, அந்த முதலடியை எடுத்துக்கிட்டு அந்த தொண்டசீர் பரவ வரலாறு ஆகிய நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார் என்ன பண்ணார், திருத்தொண்டர் புராணம்ன்ற அந்த புராணத்தையே படைத்து கொடுத்திருக்கிறாருன்னா அவரை எந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இத்தகைய பெருமை பெற்றவர் யாருனாக்கா நம்மளோட பெருமானாராகிய நம்ம தெய்வ சேக்கிழா பெருமானார். அவரோட குருபூசை நாள்ல இன்னைக்கு
தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துழுத்த செல்வங்களை குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு நாம இன்னைக்கு அவரை பத்தி கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு இருக்கோம். குற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார்ன்றவர் அவரு நம்மளோட தெய்வ செக்கிழ பெருமானாரோட அந்த திருத்தொண்ட புராணத்தை வந்து அழகா கொடுக்குறாங்க. யாரும் வந்து எப்படி நம்மளுக்கு ஆஹ் திருத்தொண்டர் புராணம் நம்ம செக்கிழ பெருமானை இயற்றலைன்னா இன்னைக்கு கதைகளை எவ்வளவு தூரம் திரித்திருப்பாங்கன்றது. சாதாரணமான சுவாமியோட தல வரலாறுகளே எவ்வளவு தூரத்துக்கு திரித்திருக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சுவாமி வந்து பிரதோஷ காலத்துல விஷம் சாப்பிட்டு மயங்கி 2 நாள் மயங்கியே கிடந்தாராம். மயங்கி கிடந்தப்போ அம்மாவோட மடியில வேற மயங்கி கிடந்தப்போ அதுக்கப்புறம் எப்படிலாம் வர்றது அப்படின்னு அவங்க தவிச்சு இருக்கும்போது 2 நாள் கழிச்சுதான் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சாராம். அதுதான் வந்து அப்படி அதுக்கு ஒரு கோயில், அதுக்கு ஒரு இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப நம்மளோட புராணங்கள்ல எங்கேயுமே இது கிடையவே கிடையாது நம்மளோட. ஆனா இந்த கதைகள் எல்லாம் இன்னும் மக்கள் நம்பிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இப்போ நம்மளுக்கு திருத்தொண்டர் புராணம் இல்லைன்னா நம்ம பெரிய புராணம் ஒரு புராணம் இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை கதைகளை திரிச்சிருந்திருப்பாங்க. எத்தனை கதைகளை ஒண்ணுக்கு 2 இருந்தாங்க. வனப்பகை சிங்கடின்றது இவர் சொல்லிதான் தெரியுது. அவரை வந்து நம்மளோட நம்பி சுவாமி கடைசி பாடல் வரைக்கும் மணப்பகை அப்பன் சிங்காடி தந்தைன்னு பாடுறாங்க. இப்ப இது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? பின்னாடி கதை விடுறவங்க ஆமா ஆமா அவருக்கு 2 மனைவிகள் இருந்தது. சங்கிலியார் ஒருத்தர், பரவியார் ஒருத்தர், ஒருத்தருக்கு வனப்பகை பிறந்தாங்க, ஒருத்தவங்களுக்கு சிங்கடி பிறந்தாங்கன்னு ஒரு கதையை திரிச்சு கொடுத்திருந்தாலும் அதை நம்புறதுக்கும் 10 பேர் இருந்திருப்பாங்க. அந்த அவர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு கான்கிரீட்டா போட்டு நம்மளோட திருத்தொண்டர் புராணத்துல பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணத்துல இன்னாரும் இன்ன தொண்டு செய்தாங்க, இன்னாரும் இந்த குலத்துல இருந்தாங்க, இன்னாரும் இந்த ஊர்ல பிறந்தாங்க, இவங்க இந்த மாதிரி தொண்டு செய்தாங்க, சுவாமி இப்படி வந்தார், சுவாமி கனவுல வந்து இதை சொன்னார், உணர்த்தும் போது கீழே விழுந்து எழும்போது இதை உணர்த்தினார். இப்ப பார்த்தோம் நவீனந்தி அடிகளார் புராணத்துல அவருக்கு அந்த எண்ணம் நெய் விளக்கு ஏற்றணுன்ற எண்ணத்தை சுவாமி கொடுத்தார். இத்தனை நுணுக்கமா நமக்கு புராணம் எழுதி வைத்திருக்கும் பொழுதே நிறைய வந்து புராணங்களை திருத்து சொல்லப்படுது. ஒண்ணும் இல்ல, நம்ம காரைக்கால் அம்மையார் புராணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க யூடியூபை இன்னைக்கு தட்டி பாருங்க, அந்த புராணம் 100 வகையில சொல்லுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. சாமிதான் வந்து அமுது செய்தாருன்னு சொல்றாங்க. இந்த புராணக்கூடிய அந்த மைய கருத்து என்னது? அடியாருக்கு அமுது செய்வித்தா அது சுவாமிக்கே அமுது செய்தா மாதிரி. அதனாலதான் சுவாமி நம்மை பேரும் அம்மைக்கான்னு சொல்றாரு. மைய கருத்தே அந்த கருத்து தான். ஆனா அதுல வந்து சுவாமி தான் வந்தார், வந்து முதியோரா வந்து அம்மா கிட்ட அம்மா வீட்டுக்கு வந்தார். அவங்க வந்து அமுது செய்வித்தாங்க அப்படின்றாங்க. அது வந்து கருத்துக்கே முரண்பாடா இருக்க. வந்தது வந்து இறைவனார் அல்ல, சிறுத்தொண்ட நாயனார் மனைக்கு போனதுதான் இறைவனார். அவருடைய அம்மையாரோட மனைக்கு போனது இறைவனார் அல்ல, அடியார் தான் போறார். அடியார் மனதுல சுவாமி இருக்கிறதால அடியாருக்கு எந்த சொந்த செய்தாலும் அந்த இறைவனுக்கு தான் செய்யணும்ன்ற கருத்து அதுலதான் மைய கருத்தா வச்சு பாடியிருக்கார். அந்த மாதிரி சின்ன சின்ன கருத்துக்கள் முதல் கொண்டு கதைகள் வரைக்கும் எல்லாத்தையும் திரித்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத போயிருக்கும். இன்றைக்கு நம்ம வந்து கான்கிரீட்டா ஒரு பெரிய புராணத்துல நாயன்மார்களோட வரலாறும் புராணமும் வந்து படிக்கிறோம். அதனால நம்ம வாழ்வியல் கதை எடுத்துக்கிறோம்னா அதுக்கு முழுக்க காரணம் நம் தெய்வ சேக்கிழா பெருமானார் தான். அதனால அவருக்கு நாம வந்து ஒரு வேளை சைவர்களா இருக்கிறோம் நம்ம அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி கடன் பட்டே இருக்கிறோம். நம்ம நன்றி கடன் பட்டுட்டோம், அதை எப்படி நம்ம தீர்க்க போறோம்? அவரோட கொள்கைகளை பின்பற்றினா நம்ம அவருக்கு வந்து அந்த கடன் தீருமா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய குன்றையூர் அப்படின்னு குன்றத்தூர் சொல்லக்கூடிய அந்த தலத்துல வந்து நம்மளோட பெருமானார் வந்து பொன்னி நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அனபாய சோழனரோட தலத்துல நம்மளோட பெருமானார் இருக்காங்க. உங்களோட இயல் பெயர் என்னன்னு தெரியல, சேக்கிழார்ன்றது உங்களோட குடிப்பெயர். அவரை வந்து அருள்மொழி தேவர் இயற்பர். அவரோட குடிப்பெயர் தான் அவருக்கு நிலைத்திருக்கு. அங்க வராங்க, அங்க மன்னர் வந்து அவரோட அறிவையும் ஞானத்தையும் பார்த்து அவரை மந்திரியாக்கிட்டார். அப்படி இருக்கும்போது மன்னர் நல்ல ஒரு பொற்காலமா இருக்கு, சண்டை சச்சரவு இல்லாத. அதனால என்ன பண்றாங்க, தமிழ்ல நிறைய நூல்கள் இருக்கு, அதுல சீவக சிந்தாமணியை படித்து அதுல ஆழ்ந்து போயிருக்கிறார் மன்னர். அந்த சீவக சிந்தாமணின்றது ஒரு ஒரு காதல் நூல். அந்த நூலை வந்து படித்து ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவையில ஒரு நாள் சொல்லும் பொழுது
நம்மளோட அனுபவ சோழர் சொல்லும் பொழுது அமைச்சனார் ஆகிய நம்ம தெய்வ சேக்கிழா பெருமானார் அமைதியா இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னும் போது அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, ஓ இதெல்லாம் வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொழுதுபோக்கு, டைம் பாஸ்ன்னு. இதெல்லாம் ஒரு நேரத்தை போக்கக்கூடிய நூல் தான். இதனால நமக்கு எந்தவித பலனும் கிடையாது அப்படின்னுவாரு. அப்ப மன்னர் கேட்கிறாரு, ஒரு நூல படிக்கிறதால ஒரு பலன் இருக்க முடியுமா? அப்படியா, நிச்சயமா நூல படிக்கிறதால இம்மைக்கு மட்டும் இல்ல மறுமைக்கும் பலன் இருக்கக்கூடிய நூல்கள் உண்டுனா, கதைகள் உண்டு அப்படிங்கிறார். அப்படி கூட ஒரு கதை இருக்கு. அது எங்க இருக்கு? யார் எழுதுனா? எந்த புத்தகத்துல இருக்கு? எப்படிலாம் இருக்குன்னு பல கேள்விகள மன்னர் கேட்கிறார். அப்பதான் சொல்றாரு, இது அந்த கதைகளா இருக்கு. ஆனா எழுதப்படல அப்படின்றார். அப்ப எழுதப்படலைன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர அமர வச்சு இந்த கதைகள் எல்லாம் சொல்றாரு. 63 நாயன்மார்களோட கதைகள் அத்தனையும் வந்து சொல்லிட்டே வராங்க. சொல்லிட்டே வந்த உடனே அவரு அவ அப்படி கேட்கிறார் அனபாய சோழர். கேட்டுட்டு நம்மளோட பெருமானார்ட்ட என்ன பண்றாங்க, விண்ணப்பம் பண்றாங்க. நீங்க வந்து இந்த கதைகள வந்து நூலா இல்லன்னு சொன்னீங்களா, இந்த நூலா தொகுக்கணும் அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுவோம், மற்றவர்களா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், உடனே இன்னும் இன்னும் என்ன அரசருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் கேட்டிருப்போம். இத எழுதுறதுக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு பண்ணணும். என்ன மந்திரி பதவியில இருந்து விடுவித்து குடுக்கணும் அப்படின்ன உடனே அவரு ஒரு லாங் லீவ் குடுக்குறாரு. அப்ப வந்து இங்க தில்லைக்கு வராங்க. தில்லைக்கு எல்லா தலங்களுக்கும் நேரடியா போறாங்க. அந்த போயிட்டு அந்த ஆய்வு கட்டுரை எழுதி இப்ப பிஹெச்டி பண்றவங்க எப்படி அதுல அந்த தலங்களுக்கு போய் ஆய்வு கட்டுரை எழுதுறாங்களோ, அது மாதிரி ஒரு ஒரு தலங்களுக்கும் போறாங்க. போயிட்டு அப்புறம் கடைசியா நம்மளோட தில்லைக்கு வராங்க. தில்லையில வந்து பெருமானார்ட்ட விண்ணப்பம் பண்ணி, நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னுமா, சுவாமி உலகலாம்னு ஒரு வாக்க எடுத்து குடுக்குறாங்க. அந்த உலகலாம்ன்ற வாக்க அவங்களே சொல்றாங்க அவையடக்கத்துல. என்னன்னாக்கா, உலகலாம் நான் வந்து இந்த புராணத்த சொல்ல முற்படல. ஈசன் உள்ளிருந்து உலகலாம்னு ஒரு வார்த்தை எடுத்து குடுத்தாங்க. அந்த வார்த்தைய பிடிச்சுக்கிட்டே நான் வந்து போயிடலான்னு தான் நான் இந்த நூல செய்ய வந்தேன் அப்படின்றாங்க அவையடக்கத்துல. அப்படியே வந்து ஒரு ஒரு கடல் தண்ணிய நாய் நக்கி குடிக்கிற பேராசை தான் இது எனக்கு அப்படின்னாலாம் சொல்றாங்க அவையடக்கம். அப்படி சொல்லி நூல ஏற்றுறாங்க. நூல் இப்ப அனபாய சோழர் என்ன பண்றார், புராணம் எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டுட்டே இருக்காரு. ஒரு நாள் சாமியே பொறுக்க முடியல, அப்பா புராணம் முடிய போது வாப்பா அப்படின்னாரு. அப்புறம் அனபாய சோழர் வரார். வந்து பார்த்தா அவங்க அனுப்புனாங்க மந்திரியே அங்க இல்ல. அமைச்சரா வந்த நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார் அங்க எப்படி இருக்காரு, நல்ல ருத்ராட்சமும், கண்டத்துல ருத்ராட்சம், சிரமாலையில ருத்ராட்சம், கழுத்துல ருத்ராட்சம், இடையில வந்து ஒரு வெண்பட்டு அணிந்து சிவப்பழமா அங்க இருக்க. ஆமா, மன்னன் வந்து மந்திரியார வணங்குறான். வணங்கின உடனே மந்திரம் வணங்கிட்டு இந்த பெரிய புராணத்தை தன்னோட பட்டத்து யானை மேல ஏற்றி அவன் பின்னாடி நம்மளோட செக்கிழா பெருமானார் அமர வைத்து அதற்கும் பின்னாடி அமர்ந்து அந்த மன்னன் வந்து என்ன பண்றா, விசிறி சாமரம் வீசிட்டு அந்த திருமுறைகளை 4 வீதிகளையும் தில்லையில வலம் வர செய்றார். இப்படி வந்ததுதான் நம்மளோட திருத்தொண்டர் புராணம்ன்றது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த நாள்ல நம்ம நினைக்கணும்ன்ற ஒரு நினைவுக்காக ஒரு ஒரு வேகமான ஒரு நினைவூட்டலா சொல்றோம். அதுக்கப்புறம் நீண்ட காலம் தில்லையில அப்போ திரும்ப வந்து அமைச்சர் வந்து மன்னர்கிட்ட கேட்கிறா, என்ன நிரந்தரமா இந்த பதவியில இருந்து விடுவிக்கணும். முன்ன லாங் லீவ்ல தானே வந்தார், இப்ப வந்து நிரந்தரமா விடுவிக்கணும்ன்ற உடனே அவரை பதவியில இருந்து விடுவித்து விட்டு அவரோட தம்பி ஆகிய பாலராவாயரை வந்து அவர் வந்து அமைச்சராக்கிறார். இப்படி வந்து அனபால சோழன்கிட்ட இருந்து விடுவிக்கப்பட்டு நம்மளோட தில்லையிலே தங்கி இருந்து தில்லையிலே பெருமானார நீண்ட நாள் வணங்கி வணங்கி இந்த நாள்ல ஈசன் அடியில அணைந்தாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். இவங்க அருளின அந்த திருத்தொண்டர் புராணம்ன்ற பெரிய புராணம் தான் வந்து 12ஆம் திருமுறையா நாம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நூலாகும். இந்த புராணத்தை எப்படி கேட்கணும்ன்றதுக்கு அனபாய சோழர் தான் வந்து ஒரு உதாரணம். நீங்க புராணம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நம்மளோட புராணத்தை சொல்லும் போது தெய்வ சேக்கிழா பெருமானார் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்பி சுவாமி வந்து சேர நாட்டுக்கு போறாங்க. அப்ப சேரமான் பெருமானார் என்ன பண்றார், எல்லைக்கே வந்து வரவேற்றுட்டு தன்னோட பட்டத்து யானை மேல நம்மளோட நம்பி சுவாமியை அமர வச்சு அவருக்கு பின்னாடி அமர்ந்து அவருக்கு சாமரம் வீசுறார். அப்புறம் இறங்கி வரும் பொழுது அவரோட ராணிகள்லாம் வந்து தங்க கலசலத்துல நீர் எடுத்து கொடுப்ப அவரோட பாதங்களை விலக்கி, குருநாதரோட பாதங்களை விலக்கி உள்ளுக்குள்ளாம் பூரிக்கிறார் அப்படின்ற புராண செய்தி வந்து நம்மளோட பெரிய புராணத்துல வரும். இந்த புராணத்தை எவ்வளவு தூரம் செக்கிழா பெருமானார் சொல்லியிருக்காரு, எவ்வளவு தூரம் அது அனபாய சோழர் உள்வாங்கினாருன்றத நம்ம பாக்குறோம். அந்த காட்சியை மீண்டும் அவர் செய்யறார். அந்த நம்பி சுவாமிக்கு சேரமான் பெருமானார் எப்படி வந்து குரு பூசை பண்ணாரோ அதே மாதிரி நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார பட்டத்து யானை மேல அமர வைத்து
பின்னாடி இருந்து சாமரம் வீசுற. அப்ப ஒரு புராணம் எப்படி சொல்லணும்ன்றதுக்கு தெய்வ சிக்கா பெருமானார் தான் உதாரணம். ஒரு புராணத்தை எப்படி கேட்கணும்ன்றதுக்கு யார் உதாரணம்? அனபாய சோழன் தான் உதாரணமா இது எனக்கு அது படிக்கும் போது எனக்கு ஒரு அந்த சிந்தனை மனதுல வந்தது. இந்த புராணம் எப்படி இருக்குதுன்னா, புராணம் 2 காண்டங்களா இருக்கும். 2 காண்டங்கள்ல முதல் 1, 2 காண்டங்கள். ஞானஸ் பிள்ளையாரோட அஹ், திருநின்ற சருக்கம் வரைக்கும் முதல் காண்டமாகும். நம்மளோட காழிப்பிள்ளையாரோட புராணம் தொடங்கி நிறைவு பெற்ற வரைக்கும் அது ஒரு காண்டமாகும். அப்படி இருக்கு. அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட நம்பி சுவாமி பாடினது 11 பாடல்கள். தில்லைவார் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லக்கூடிய 11 பாடல்கள். அத நம்பியாண்டார் நம்பிகள் வகைப்படுத்தினாங்க. அதை விரித்துதான் நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமானார் எழுதினாங்க. அதனால 11 முன்னாடி ஒரு திருமலை சருக்கம், பின்னாடி ஒரு வெள்ளாளை சருக்கம்னு சொல்லக்கூடிய 2 சருக்கங்களை இணைத்து சஃபிக்ஸ் பிரிஃபிக்ஸ் சொல்ற மாதிரி 2 சருக்கங்களை இணைத்து மொத்தம் 13 சருக்கங்களை நம்மளோட பெரிய புராணம் இருக்குங்க. அதுல முதல் இதுல நீங்க 63 நாயன்மார்களை தான் விரித்து பாடினாலும் கூட பாடின நம்பி சுவாமி தான் நம்பி சுவாமியும் பறவையாரும் சங்கிலியாரும் தான் கதாநாயகரும் கதை நாயகர்களா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நூலுன்னு இருந்தா சில அங்கங்கள் 2 கண்ணு இருக்கணும், ஒரு மூக்கு இருக்கணும், ஒரு வாய் இருக்கணும். 2 வாயும் ஒரு கண்ணு அந்த மாதிரி கலந்து கட்டிலாம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஒரு நூலுன்னு இருந்தா அது மாதிரி சில கட்டளைகள் இருக்கு. அந்த கட்டளைப்படி இதுல நாயகன் நம்மளோட நம்பி சுவாமி, நாயகிகள் பறவையாரும் நம்மளோட சங்கிலி அம்மையாரும் தான். இப்ப நாயகன் நம்பி சுவாமின்னு இருக்க 1256 பாடல்களை சொல்லப்பட்டாலும் கூட நம்மளோட ஞான பிள்ளையார் பாதை புராணம் பாதைன்னு சொல்ற அளவுக்கு புராணம் சொல்லப்பட்டாலும் கூட கதைநாயகனாக நம்பி சுவாமிக்குதான் அவர் முன்னாடி கைலாயத்துல இருந்ததுல இருந்து இங்க பூலோகத்துக்கு வாழ்ந்து மீண்டும் கைலாயம் போகும் வரை அந்த புராணம் அப்படி அந்த தொடர்ச்சி அவரோட வாழ்க்கை வரலாறோட தொடர்ச்சியா நடுவுல வெள்ளானை சருக்கம், கழறை சருவார் புராணம் இதெல்லாம் அவரோட தொடர்ச்சியில தான் இருக்குது. ஏர்கோனார் புராணம் இந்த அவங்களோட புராணத்துல தொடர்ச்சியா இருக்கும். அங்கங்க எங்கும் நம்பி ஆரூரோட புராணம் மத்தவங்க புராணம் மாதிரி தொடங்கி முடிஞ்சிடாம அங்கங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அமைப்புல நம்மளோட பெரிய புராணம் இருக்கு. இது ஒரு வாழ்வியல் நூல். அவங்களே நூல் பயன்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த நூல் எப்பேற்பட்டதுனாக்கா ஒரு சூரியன் வந்ததுக்கு அப்புறம் இருள் தானாவே போகுது. அது எப்படி நடக்குதுன்னு யாருக்கா தெரியுதா? இப்ப இந்த பொருளை எடுத்து இங்க வைக்கிறோம்னாக்கா அதுக்கப்புறம் இந்த பொருளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொருளை கொண்டு வைக்கிறோம். அது வரைக்கும் ஒரு வெற்றிடம் அந்த இடத்துல இருக்கு. ஆனா இருள் இருக்குது, சூரியன் வருது. அந்த இருள் போறதுக்கும் சூரியன் வர்றதுக்கும் நடுவுல ஒரு வெற்றிடம் இல்லைங்களா? அது இயல்பாவே நிழலுது இல்லைங்களா? அதே மாதிரி இயல்பாவே பெரிய புராணம்ன்ற நூலை யார் படிக்கிறாங்களோ அவங்கள மன இருள், மனமும் கண்மம் மாயன்னக்கூடிய அந்த மன இருள் இயல்பாவே நீங்கி ஞானம்ன்ற ஒளி தானாவே வரணும். அது தெரியாது, தானாவே நடக்கும். அந்த இது அந்த புராணத்துக்கு அந்த நூல் பயன் அழகா கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு பேரும் வச்சாங்க. அவங்க திருத்தொண்டர் புராணம் தான் பேர் வச்சாங்க. ஆனா நாம பெரிய புராணம்னே சொல்றோம். அது பெரியவர்களை பத்தின புராணம்ன்றதால பெரியவங்க புராணமாவே அந்த புராணம் இருக்கு. இதெல்லாம் அந்த நூல்ல இருக்கக்கூடியது. ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ண போறேன்னா நானு அந்த நூலோட சிறப்புகளை, அதாவது எனக்கு என்னெல்லாம் அதுல சிறப்பா தோணுச்சு அதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஒரு பொதுவா இந்த பெண்களை சிறப்பித்து சொல்றதுல நம்ம தெய்வ சிக்கிழ பெருமானார் மிக அருமையா சில இடங்களை சொல்றாங்க. அதுல நம்மளோட மானக்கஞ்ச நாயனார் புராணத்துல அந்த அம்மையாரோட அம்மையார், அதாவது மானக்கஞ்ச நாயனாரோட மகளார் திரு பண்ணக்கூடிய அந்த இடத்த சொல்லுவார். சொல்லும் பொழுது என்னன்னாக்கா, பெண் குழந்தைகளே பொதுவா அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க. 5 பெத்த அரசனும் ஆண்டி ஆவான்லாம் சொல்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா அப்பேற்பட்ட அந்த ஒரு காலங்கள்ல இருந்து இந்த காலங்கள் வரைக்கும் பெண் பிள்ளை பிறந்தவங்கள வள்ளலார்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் எதுவா இருக்குதுனாக்கா அந்த இந்த இந்த இடம் தான் இருக்கு. அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே எம்பெருமான் மானக்கஞ்ச நாயனார் புராணத்துல 11வது பாடலா இருக்கக்கூடிய பாடல். பின்னாடி நேரம் இருந்தா அதை நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்ப கேட்டுக்கோங்க. குழைத்தலையும் மடிக்காதன் கூத்தனார் அருளாலே மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் தம்பால் இழைக்குமினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல்
பிழைக்கும் நரி தமக்குதவே பெண் கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு பெண் குடி பிறந்ததால அந்த இந்த பிறவின்ற சூழல், கொடுமையான சூழல், பிறவின்றது எல்லாருக்குமே கொடுஞ்சூழல். அந்த கொடுஞ்சூழல இருந்து பிழைக்கிறதுக்கு யாருன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் அந்த பெண் மகவு பிறந்ததை இவ்வளவு கொண்டாடினவர்கள் நம்மளோட தெய்வ செக்கிழார் பெருமானார் தவிர வேற யாருமா இருக்க முடியாதுன்றது என்னோட எண்ணம். இன்னொன்னு வந்துட்டு நம்ம திருக்குறள் வந்து தெய்வ புலவர், அவரும் தெய்வ புலவர் திருவள்ளுவர். 2 பேர் தான் தெய்வ புலவர்னு சொல்லுவோம். ஒருத்தர் நம்மளோட திருவள்ளுவர், இன்னொருத்தர் நம்மளோட தெய்வ செக்கிழார் பெருமானார். ஆனா திருக்குறளை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க 2 வரிகள்ல பெரிய பெரிய விஷயங்களை சொன்னது எதுனாக்கா திருக்குறள் தான் அப்படின்றது மாற்று கருத்து இல்லாத ஒரு உண்மைதான். ஆனா அதுலயும் கூட அந்த 2 வரியில கூட 2 வார்த்தைகளை சொல்லக்கூடியவர் யாருன்னா நம்மளோட இந்த சுருங்க சொல்றதுன்றது நம்மளோட தெய்வ செக்கிழ பெருமானாரோட அந்த அவரோட பாணியில அது ஒரு பெரிய பாணியா இருக்கு. என்னன்னாக்கா மழைக்குதவும் பெருங்கற்பின் ஒரே வார்த்தை போடுறாங்க. அதாவது தெய்வம் தொழால் கோணம் தொழுவால் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வரியில தெய்வ கணவனோட இருந்து கற்பின் நெறியில இருக்க பெண்கள் வந்து மழை பெய்யினாலும் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரியில சொன்னாரு திருக்குறள். மழைக்குதவும் பெருங்கற்பின்னு 2 வார்த்தைகள்ல சொல்றாரு. அந்த திருக்குறளையும் சுருக்கி அவ்வளவு அற்புதமா சொல்லக்கூடியவர் யாருன்னா நம்ம தெய்வ செக்கிழார். இது நான் ரொம்ப ரசித்த பகுதி. இது எதுவுமே வந்துட்டு நான் ஒரு பெரிய இதுலாம் கிடையாது. எனக்கு நான் எந்த இடங்கள்லாம் ரொம்ப ரசித்தனோ அதை உங்களோட ஒரு ஒரு ஆசிரியர்ன்ற முறையில பகிர்ந்துக்கிறேன் நான், அவ்வளவுதான். மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் தம்பால் அப்படின்னு சொல்றாரு. அந்த அவ்வளவு அவ்வளவு குரலே எனக்கு பெருசா இப்ப தெரியுது. அவ்வளவு பெரிய குரலை மழைக்குதவும் பெருங்கற்பின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு சின்ன வார்த்தையில அந்த குரலை வந்து இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அற்புதமான இடம். இந்த பெண்ணை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய இடம். அப்புறம் மனையறத்தின் வேறுன்ற வார்த்தைய நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார் சொல்றாங்க. சிறுத்தொண்ட நாயனாரோட திருமனைவியா இருக்கு. இந்த மனையறத்தின் வேர்னாக்கா ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு மரம் எடுத்துக்கோங்களேன். அந்த மரத்துல தண்டு தெரியும், கிளைகள் தெரியும், பூ தெரியும், காய் தெரியும், பழம் தெரியும், இலை தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அதோட வேர் தெரியாது. ஆனா வேர் இல்லைன்னா அந்த மரம் நிக்க முடியாது இல்லையா? அது மாதிரிதான் ஒரு குடும்பத்துல எத்தனைதான் வந்து எல்லாரோட புகழும் இருந்தாலும் அந்த புகழுக்கு காரணமா இருக்கக்கூடியது மனைவின்ற மனையறத்தின் வேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த அந்த இடத்த அந்த மனையறத்தின் வேறுன்ற கூடிய அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி பெண்களை நிறைய இடங்கள்ல வந்துட்டு சொல்லக்கூடியது அந்த அந்த அவங்களோட பெருமைகளை வந்து நிறைய சொன்னது யாருனாக்கா நம்மளோட தெய்வ செக்கிழார். கிட்டத்தட்ட 42 பெண்களை பத்தி பேசியிருக்காங்க. அற்புதமா அவங்களோட அந்த இளையான்குடி மாறனாயனாரோட அந்த அவரோட புராணத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம அம்மையார் எத்தனை தூரம் வந்து ஒரு மதி மந்திரியா ஒரு 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 மன்னருக்கு எப்படி மந்திரி வந்து இருக்காரோ அதே மாதிரி ஒரு மதி மந்திரியா அம்மா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள அந்த பெண்களை உயர்த்தி பேசுறேன்ற வகையில பெண்களையே உயர்த்திக்கிட்டு இருக்காம அந்த 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 பேலன்சிங்கா நாயனார்களோட தொண்டுதான் சிறப்பு. அந்த நாயனாரோட தொண்டுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இவங்க 2 பேர் இருக்காங்கன்னா அந்த அந்த 2 பேரையும் அப்படி பேலன்சிங்கா கொண்டு போவாங்க. அத ஒருத்தர் அதுக்காக பெண்ணை வந்து உயர்த்தி சொல்லி ஆண்களை தாழ்த்தி பேசுறாங்களா அந்த இதுவும் இல்லாம ஆண் பெண் யாரா இருந்தாலும் இணைந்து நடத்தக்கூடிய குடும்பம் இப்படித்தான் இருக்குது, இல்லறம் இப்படித்தான் இருந்தது, அந்த மனைவிரம் இப்படித்தான் இருந்தது. இதுல யாரையுமே உசத்தியாவும் யாரையுமே தாழ்த்தியாவும் பேசவே கிடையாது. திருநீலநக்க நாயனாரோட மனைவியார் பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க அவங்களோட எங்கேயுமே நிறைய பெண்களோட பெயரே குறிப்பில்லை. ஏன்னா பெண்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தாங்கன்ற கருத்தை அங்க வலியுறுத்துறா. பெயர் குறிப்பிட்டு ஒருத்தருக்கு கூட அந்த ஒருத்தருக்கே அந்த சேர்த்தல நம்மளோட தெய்வ செக்கிழார் பெருமான. இப்படி பெண்களை பத்தி நிறைய சொல்றாங்க. கணவனார் வந்து நான் உன்னை இன்னைக்கு திறந்த நீ இங்கே இரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கேட்டு அந்த அம்மா திருநீல மனைவியார் இருந்துட்டாலும் சுவாமி வந்து இந்த பெண்ணுக்காக ஓடி வந்து கனவுல போய் சொல்லி அவங்களை திரும்ப சேர்த்து வச்சாரு. அந்த செய்தியை சொல்லும் போது அதே மாதிரிதான் சொல்றாங்க. திரும்ப வந்து அந்த அம்மா நீங்க வானா வரணும் பூனா போகணும்னு அப்படி இருந்தனா அப்படியெல்லாம் பேசின மாதிரிலாம் காட்டவே இல்லை. அந்த என்ன சொல்ற பெண்களுமே நிறைய பேசுறாங்க. அதுக்காக ஆண்களை தாழ்த்தி பேசவும் இல்லை நம்மளோட பெரிய புராணம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த இடங்களா எனக்கு இருந்தது. அப்புறம் வந்து இயற்கையில வந்து புராணத்தை வைக்கிறது. நம்ம இப்ப நமினந்தைய நாயனார் புராணம் பார்த்தேன் இல்லைங்களா? அவர் வந்து அந்தனர் வேள்விகள் செய்யறாருன்றதால அந்த ஊர்ல என்ன பண்றாங்க, மணல் மாதிரி இருந்தது, மணல்ல நடுவுல இருக்க
தாமரைகள் போல அந்த ஊர் இருந்தது அப்படின்றாங்க. இந்த மாதிரி இயற்கையில வந்துட்டு புராணத்தை சொல்றது, இயற்கை அழகுல புராணத்துல வைக்கிறது நிறைய நிறைய இருந்திருக்காங்க. ஒரு உதாரணம்னு பாத்தீங்கன்னாக்கா திருநாளைப்பவாரோட புராணம் பாத்துக்கோங்க. 2 வகையில சொல்லுவாங்க. இயற்கை அழகு சொல்லும்போது, ஒண்ணு இயற்கையில அந்த நாயனாரோட தன்மைகளை கொண்டு வந்து குடுப்பாங்க. இயற்கையில வந்து புராணத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி இத சொல்றது ஒண்ணு. அதுல வந்து நீங்க நாளை போவார் புராணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நாளை போவார் புராணம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த புராணத்துல முதல்ல என்ன பண்ணுவாங்க, நீற்றலர் 2வது பாடல் எடுத்த உடனே சொல்லுவாங்க. நீற்றலர் பேரொளி நெருங்கும் அப்பதியில், அந்த ஆதனூர்ன்ற ஊர்ல நிறைகரும்பின் சாற்றலை குலை வயலின் தகட்டுவர் எழ பகட்டேர் ஆற்றலவன் கொடுக்கிழித்த சால்வழி போல அசந்தேறி சேற்றளவன் கரியுறுக்க முருகுயிர்க்கும் செழுங்கமலம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஆஹ் ஆஹ் இந்த இது ஏர் உழுறாங்களே அந்த நுனி வழியா கிடுகிடுன்னு என்ன பண்ணுதான், அந்த நண்டு வந்து வயல்ல கீழே இருக்கு. ஏர் உழும்போது அந்த கலப்பைன்னு சொல்லுவாங்கல்ல, கலப்பையில 2 பக்கம் குழந்துட்டு இருக்குங்களா, அது வழியா கிடுக்கிடுன்னு ஏறி போயிட்டு வயல்ல இருந்து பக்கத்துல தாமரைப்பூ மலர்ந்துருக்கான். அந்த தாமரைப்பூ நடுவுல கொஞ்சம் இடம் இருக்கான். உடனே இந்த நண்டு போய் என்ன பண்ணுதுன்னாக்கா, அந்த தாமரைப்பூ நடுவுல கரு ஈனி வைக்கதான். ஈனி வந்து கரு 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 ஈனி வைக்கிறதுனா குழந்தை பிறக்கிற மாதிரி தானே. இந்த குழந்தை பிறக்க மருந்தெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த தாமரை என்ன பண்ணுதான், அந்த நண்டு வந்து இங்க வந்து பிரசவம் பண்ணிக்கிச்சு. அதனால அதுக்கு மருந்து கொடுப்போன்னு அது கொடுக்குற மாதிரி இருக்கான். அங்க என்ன மருந்து கொடுக்க போகுது, அது அந்த தாமரைப்பூ வந்து அதோட துகள்களை வச்சிருக்குதான், அது பாக்குறதுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற. அப்ப இந்த குலத்தவர்கள், நம்மளோட நாளை போவார் குலத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, மாடு இருக்கு இல்லைங்களா, மாடோட வயிற்றுல வந்து ஒரு ஒரு பொருள் இருக்குமா, கூரோசனைன்னு அதுக்கு ஒரு பொருள் சொல்றாங்க. அந்த கூரோசனை வந்து ஈசனுக்கு அபிஷேகத்துக்கும் கொடுப்பாங்களாம். அந்த அந்த அது ஒரு மருந்து மாதிரி வாசனை கொண்டது. அவங்க அந்த அபிஷேகத்துக்கும் அதை கொடுப்பாங்களாம், அந்த மருந்துக்கும் இது வந்து பிள்ளை பிரசவித்த பெண்களுக்கு மருந்தாகவும் இதை கொடுப்பாங்களாமா. அதையே வந்து அந்த குலத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த உதவிய இந்த தாமரை பூவும் செய்யுது அப்படின்றாரு. இயற்கையா இருக்கு, ஏர் உழறாங்க, அதுல நண்டு வருது, நண்டு வந்து தாமரை பூல இருந்து கரு ஈனுதுன்னு ஒரு இயற்கை. ஆனா அந்த இயற்கையில கூட கொண்டு வந்து நாளை போவார் வம்சத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த அந்த தொண்டையும் அந்த ஒரு பலனையும் அதுல ரொம்ப அழகா அதுல கொடுக்குறாங்க. இது வந்து இந்த புராணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. இதே நாளை போவார் புராணத்திலே அடுத்து ஒரு 4வது பாடல் வரும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடம். நல்ல ஒரு ஆதனூர் பக்கத்துல கொள்ளிடம், நம்ம பார்த்திருப்பீங்க, கொள்ளிடம் தாண்டி தானே நம்ம தில்லைக்கு போனோம், அதனால பெரிய இடம் கொள்ளிடம். அந்த கொள்ளிடம் வந்து கொள்ளிட கரையில தான் எங்களுக்கு வீடு. நாங்க சிதம்பரம் எனக்கு சொந்த ஊரு. அந்த கொள்ளிடத்தோட கரையில, அந்த கரையில தான் நம்மளுக்கு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொள்ளிடம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணுவோம், நல்ல வளமா இருக்கும். அதோட ஓரங்கள்ல நீங்க இன்னும் புளியூர் அந்த மாதிரி தலங்கள்லாம் போனீங்கன்னா இன்னுமே கிராமம் நல்ல வளத்தோட இருக்கும். அங்க என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு பெரிய 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 தென்னை மரங்கள் இருக்கும். தென்னை மரங்கள் இருக்குது. அந்த தென்னை மரங்கள் நான் சொல்றதை அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. கொள்ளிட நதி இருக்கு, அதோட பக்கத்துல நல்ல தென்னை மரங்கள் இருக்கு. தென்னை மரங்கள்ல நெற்று வந்து தென்னங்காய் காய்ச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுதுனாக்கா, இப்போ முதல்ல பக்கத்துல பலாமரம் இருக்கு, நிறைய இது மாதிரி இருந்துட்டே இருக்கு. அதுல என்ன பண்ணுதுன்னா, இந்த வாழை மீன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இளம் வாழை மீன் துள்ளி பாயணும். மடையில் வாழை பாயமாதரார் அப்படின்னு சொல்ற அந்த வாழை மீன் சும்மாவே இருக்காது, அங்கேயும் இங்கேயும் பாஞ்சிட்டே இருக்கு. இந்த வாழை மீன் என்ன நீட்டா இருக்கும். அந்த மீன் என்ன பண்ணுச்சோம், அப்படி ஒரு எதிரி துள்ளி, எப்படி இன்னொரு இடத்துல சொல்லுவார், அந்த வாழை மீன் பாயறத பார்த்தா நல்ல வானவில் ஏதோ திரும்பி வந்த மாதிரி இருக்குமா. அந்த மேல வந்து நல்ல ஷைனியா இருக்கும், கோல்டன் சில்வர் கலர்ல இருக்கும். அதுல வெளிச்சம் பட்டு வானவில் மாதிரி இருக்குமா அந்த வாழை மீன். இந்த வாழை மீன் என்ன பண்ணுது, வேகமா போய் தென்னை மரத்தோட அடியில வேறு இருக்கும் இல்லைங்களா, அதுல போய் தும்முன்னு விழுது. இந்த தென்னை மரத்து வாழை அடியில விழுந்ததால அந்த தென்னை மரம் அப்படியே ஆடின உடனே அது மேல இருக்க இந்த நெத்துக்காயன் வந்து தொம்முன்னு கீழே வந்துருச்சு. இது போய் இங்க விழவும் இது திரும்ப மேல இருந்து தேங்காய் விழுந்தது. அது என்ன பண்ணுச்சுனாக்கா, கரெக்டா அந்த மீன் மேல விழுந்துருச்சான். மீன் என்ன பண்ணிடுச்சு, இப்ப சேத்துக்கும் தென்னை நெத்துக்கும் நடுவுல மீன் மாட்டிக்குச்சு.
மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு, வெளியில வர முடியாத. அந்த நேரத்துல இந்த அதிர்வுல பக்கத்துல இருந்த பலாப்பழம் என்ன பண்ணுச்சுன்னா வெடிச்சு அதுல இருந்து சாறு ஒளி வெள்ளமா அதுவும் ஓடி வருதான். அப்படி ஓடி வந்து கொஞ்ச தூரம் வந்த உடனே இந்த சேத்தை அடிச்சுட்டு போனதால அந்த மீன் என்ன பண்ணுது, ரிலீஸ் ஆகி வெளியில வந்துடுது. தென்னை தேங்காவும் அடிச்சுட்டு போயிடுது. இந்த சேத்தை எடுத்ததால மீன் வந்து ரிலீஸ் ஆயிடுது. இது ஒரு காட்சி இந்த இடத்துல இருக்குது என்னங்களா. பாலை விரி மணங்கமழும் பைங்காய் வன்குலை தெங்கன் நல்ல கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது தென்னை மரம். தாளத்திர அதோட தாள்னாக்க அதோட பாதத்துல இந்த வேறா இருக்கும்ல, நம்ம எல்லாம் போய் உட்கார்ந்து கதை பேசுவோமே, அது மேல மிசை போய் முட்டிடுச்சான் எது, இந்த வாழை மீன். தடம் கிடங்கின் இழப்பாய்ந்த வாழை புதை. உடனே அங்கே மேல தேங்காய் முடிஞ்ச உடனே இந்த மீன் வந்து அதுல சேத்துக்கும் தென்னங்காய்க்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு என்னடா பண்றதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அங்க பக்கத்துல இருக்க பலாப்பழம் என்ன பண்ணுது, வாழை புதைய சுரிந்த பழம் மிதப்ப அந்த என்ன பண்ணுது, பலாப்பழம் தன்னோட தேனல் கொட்டுறதால இந்த தேங்காய் வந்து மிதக்கும், நெத்துக்காய் மிதக்கும்ல, அது மிதந்து எங்க போயிடுது. இப்போ சேர்ல இருந்து வந்து நம்மளோட மீன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கனி கிழித்தேன் நீத்தத்தில் பாய்ந்து பழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எப்படி இருக்குதுன்னாக்கா, ஆமாம்மா என்னம்மா இதுல தெய்வ சேக்கடா பெருமானார் கதை புராணம் சொல்ல வந்து இதை சொல்றீங்கன்னா, அதுல ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றாரு. எப்படின்னாக்கா அந்த வாழை மீன் வந்து தப்பு பண்ணுச்சான், போய் தென்னை மரத்துல அடிச்சது. அதனால தென்னை மரம் என்ன பண்ணிடுது, தப்பு பண்ண வாழை மீனை கண்டிக்கிறதுக்காக அது மேல தென்னை நெத்தை போட்டு அதை பிளாக் பண்ணி வச்சிருச்சு. அத இப்ப வீட்டுல அம்மா பையன் தப்பு பண்ணா அப்பாவோ அம்மாவோ திட்டுவாங்க. திட்டின உடனே தண்டனை கொடுப்பாங்க. அது உண்மைதானே, தண்டனை கொடுத்து தானே ஆகணும். இருந்தாலும் அந்த அந்த பேரனை என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல தாத்தாவோ பாட்டி என்ன பண்ணுவாங்க, சரிம்மா விடுமா, இனிமே அதான் பண்ண மாட்டா, விட்டுருமா இந்த ஒரு தடை அப்படின்னு அவங்க கொஞ்சம் இறக்கப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த பலாப்பழம் இறக்கப்பட்டு என்ன பண்ணிடுது, அந்த மீனை ரிலீஸ் பண்ணி விட்டுடுது அப்படின்னு ஒரு அழகான குடும்ப வாழ்வை வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த ஒரு இயற்கை வளத்துல இந்த குடும்ப வாழ்வை, ஒரு குழந்தை தப்பு பண்ணா அப்பா அம்மா தண்டிக்கிறாங்க. இந்த தண்டிக்கும் போது மூத்தவங்களா இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி எப்படி சரி இருக்கட்டும்னு அவங்க கொஞ்சம் அன்பு காட்டுறாங்களா, அதே மாதிரி இந்த வாழை மீன் தப்பு பண்ணுது, அத தென்னை மரம் தண்டிக்குது, அத பலா மரம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுது அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு குடும்ப வாழ்வியலை காட்டுறாங்க. இதுல இன்னொன்னு கூட சொல்றாங்க, கம்யூனிசம் பேசுறாங்க நம்மளோட தெய்வ சக்கரவர்மன். கம்யூனிசம்ன்றது என்னதுன்னாக்கா, யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஊதியம் போய் சேரணும்ன்றது. இப்போ தென்னை மரம் என்ன பண்ணுதுன்னா, பொந்து கீழே விழுந்த உடனே யாரும் வந்து பறிக்கிறதுக்கு முன்னாடி முதல் காய் அதை என்ன பண்ணுதான், சேத்துக்குதான் கொடுக்குதான். அது என்ன சொல்ல வருதுன்னா, தென்னை மரம் யாரா இருந்தாலும் சேத்துல இருந்து உழைக்கிறவங்களுக்கு தான் முதல் ஊதியம் போகணும்ன்றத அந்த தென்னை மரம் சொல்லி தருதுன்னு சூப்பர் கம்யூனிசத்தை பேசுறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழாபெருமானார் இந்த இடத்துல. அதாவது வேலை செய்யறவனுக்கு தான் முதல் ஊதியம் போகணும், சேத்துல இருக்கவனுக்கு தான் முதல் ஊதியம் போகணும்ன்றத தென்னை மரம் சொல்லுது அப்படின்றது. அதே மாதிரி இந்த தேங்காய் பலா இதெல்லாம் பரிப்பாரற்று கிடந்தது, வளமாக இருந்ததுன்ற காட்சியை அதை கொடுக்குறாங்க அப்படின்றத ரொம்ப அழகா 2 பாடல்கள். ஒரு ஒரு அந்த நான் ஒரு சொல்றதுதான் எப்பயுமே, நான் ஒரு இல்லத்தரசி, ஒரு சமயக்காரி தான். சமயக்காரி, சமயக்காரியும் கூட. அதனால அத சமயத்துல சொல்லிடுவேன் நானும் கூட. அந்த மாதிரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி சில இடங்கள் என்னோட எனக்கு நான் ரொம்ப ரசித்த இடங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு 15 மணித்துளிகள் எடுத்துக்கலாம், அதுலயும் ஓரிரு பாடல்களை நாம சிந்திக்கலாம். நம்மளோட அப்பர் பெருமானோட புராணம் எடுத்தீங்கன்னாக்கா, ஐந்தாவது பாடல்ல சொல்லுவாங்க. அப்பர் பெருமானோட புராணத்துல 5வது பாடல், பெரிய வயல்கள் இருக்குது. அந்த வயல்கள் 5ம் 6ம் 2 பாடல்களை நாம சிந்திக்க போறோம். அந்த வயல்கள் என்ன பண்ணுதுன்னாக்கா, நிறைய வயல்கள் நல்ல வளமான வயலா இருக்கான். அங்க அந்த என்ன வயல்னாக்கா கரும்பு வயல். நீங்க இன்னைக்கும் நடுநாடு ஆமூர் போனீங்கன்னாக்கா நிறைய கரும்பு வயலை பார்க்கலாம். அந்த கரும்பு வயல்கள் என்ன பண்ணுது, நல்ல கரும்பு நல்ல பலமா இருக்கிறதால நல்ல குண்டு கரும்பா இருக்குது. குண்டு கரும்பா இருக்குதா. அந்த கரும்பு என்ன பண்ணுதுனாக்கா, ஒண்ணு அசையும் போது ஒன்னோட ஒண்ணு அந்த கணுல பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல பொங்கல் கரும்புல அந்த கணுவை வெட்டிட்டோம்னாக்கா அதுல இருந்து சாறு ஒழுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது நல்ல குண்டு கரும்பா இருக்குது. அதோட ஒன்னோட ஒண்ணு உரசுறதுல அந்த அந்த கரும்பு என்ன பண்ணுதுன்னா அதோட சாறு எல்லாம் ஒழுகி வயல்ல தண்ணிக்கு பதில் கருப்பஞ்சாறு தான் நிக்குது.
இப்ப இந்த கருப்பஞ்சாறு எல்லாம் போயிடுமே அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க இந்த அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, போன முறை விளைஞ்சது இல்லைங்களா கரும்பு, அந்த கரும்பை வந்து ஆட்டி வெள்ளை உருண்டைகள்லாம் வச்சிருக்காங்களாம். அந்த வெள்ளை உருண்டைகளை கொண்டு வந்து இந்த மடையில போட்டு வைக்கிறாங்கனாக்கா ஏன்னா தண்ணியை போட்டு அடைச்சாக்கா தண்ணியில கரைஞ்ச கருப்பஞ்சாறு ஓடிடும். நீங்க இதுல அற்புதமான ஒரு சயின்ஸ் பார்க்கலாம். என்னன்னாக்கா சொல்யூஷன் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது உப்பு இருக்கா, கரையக்கூடிய பொருள், கரைசல், கரைக்கக்கூடிய பொருள், 3 பொருள் இருக்கும் இல்லைங்களா? இப்ப தண்ணி இருக்குதுன்னா தண்ணியில ஓரளவுக்கு உப்பு போட்டா கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணியில 1 ஸ்பூன் உப்பு போட்டா கரைஞ்ச, 1 டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன், 1 டம்ளர் உப்பு போட்டீங்கன்னா அப்படியே நிக்கும் இல்லைங்களா? அந்த சயின்ஸ தான் இங்க சொல்றாங்க. என்னன்னாக்கா, கொஞ்சம் தண்ணி மடை அடைச்சாக்கா அந்த கரைஞ்சு கரைஞ்சு இது போயிடுமா. இப்ப ஏற்கனவே பண்ண வெள்ளத்தை கொண்டு வந்து அதுல போடும்போது கரைய முடியாத அந்த கருப்பஞ்சாறு வந்து இந்த வயல்லே இருக்குது. அப்போ அந்த இப்ப வரக்கூடிய கருப்பஞ்சாறு தடுக்கிறதுக்கு முன்னாடி வந்த கருப்பஞ்சாறுல இருந்து வந்த கரும்பு உருண்டைகளை தான், அதாவது வெள்ளை உருண்டைகளை தான் அவங்க பயன்படுத்துனாங்கன்ற செய்தியை அழகா கொடுக்குறாங்க. இதுல சயின்ஸ் வந்துருச்சு, அவங்களோட விவசாய அறிவு வந்துருச்சு, அக்ரிகல்ச்சர் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? இதுல ஒரு சூப்பரான புராணத்தை கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா, எப்படி இப்ப விளையக்கூடிய அந்த கருப்பஞ்சாரை தடுக்கிறதுக்கு முன்னாடி வந்த அந்த வெள்ளை உருண்டைகளை பயன்படுத்திக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளோட மருள் நீக்கியார் வந்து ஒரு சமயம் மாறி சமணத்துக்கு போக போறாங்க. அவங்களுக்கு வர்றதுக்கு அவங்க குடியே முன்னாடி பிறந்த அந்த கருப்பஞ்சாருக்கு முன்னாடி வந்த வெள்ளை உருண்டையை பயன்படுத்தின மாதிரி முன்னாடி பிறந்த நம்மளோட திலகவதி அம்மையார் தான் நம்மளோட சமணத்துல இருக்கக்கூடிய நம்ம பெருமானார திருப்பி சைவத்துக்கு கொண்டு வர போறாங்கன்ற அந்த நுணுக்கமான விஷயத்த இந்த பாட்டுல வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது கரும்பு வெள்ளத்தை வந்து அந்த காய்ச்சின வெள்ளை கட்டிய கொண்டு எப்படி அவங்க அடைச்சாங்களோ அதே மாதிரி இளையவராகிய நம்மளோட மருளிக்கியார் வந்து சமணத்துக்கு போகும்போது அதே குளத்துல வந்து அவங்களோட மூத்தவர்களாகிய வெள்ளை கட்டி மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட திலகவதி அம்மையாரை வச்சுதான் சைவத்துக்கு நம்ம சுவாமி அழைக்க போறாரு அப்படின்ற அந்த செயலை ஆசிரியர் பிரானார் இந்த 5வது பாடல்ல ரொம்ப அருமையா நுணுக்கமா வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் 5வது பாடல். இனி 6வது பாடலையும் அப்படி கொஞ்சம் சிந்திச்சிடலாம். இது வந்து எப்படி இருந்ததுனாக்கா, இந்த இவங்க வந்து வேளாளர் குடி இல்லைங்களா, அந்த விவசாயம் தான் அவங்களோட இது. அந்த விவசாயமே எப்படி இருந்ததுனாக்கா, கருங்கதலை பெருங்குலைகள் கடிச்சு கைமுகம் காட்ட, அங்க வந்துட்டு நல்ல பெரிய பெரிய வாழை மரங்கள் இருக்கான். இந்த வாழை மரங்கள் என்ன பண்ணும்னாக்கா, நல்ல பெரிய குலையை ஈன்றுது. வாழை குலை வந்து இப்படி வளைஞ்சுதானே இருக்கும். அது எப்படி இருக்குதுனாக்கா, யானை மாதிரி கழிச்சு கைமுகம், யானையோட தந்தம் மாதிரி இருக்கான் ஒண்ணு யானையோட மன்னிக்கணும் யானையோட துதிக்கை மாதிரி இருக்குதான் ஒண்ணும். அப்ப அது வந்து அடுத்து பக்கத்துல நல்ல நெல்லு, திருப்பம் நெல்லுக்கு வந்துட்டோம். அது வந்து நெல்லு எப்படி இருக்கும், செதிலா இருக்கும். அந்த நெல் குதிரையோட கழுத்து பகுதி மாதிரி இருக்கும் நெல்லு, பாத்திருக்கீங்களா? அதனால அது வயப்புறவி முகம் காட்ட, அங்க பக்கத்துல வளர்ந்துருக்கக்கூடிய முதல்ல வாழை மரத்தை பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தா நம்ம யானையோட துதிக்கைகள் மாதிரி இருந்தது. அடுத்தது நெல்லு பார்த்தோம், கதிர் நெல். அது எப்படி இருந்ததுனாக்கா புறவியோட முகம் மாதிரி இருந்ததாமா. அடுத்தது வந்து பெருசகடு தேர்காட்ட, அங்க வந்து வண்டிகள் நிறைய மாட்டு வண்டிகள் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படின்னாக்கா சகடு தேர் போற மாதிரி இருக்கு. மினஞ்சர் ஆர்ப்பு ஒளிபிறங்க, அப்புறம் நெருங்கிய சாதுரங்க பலம் நிகர்பனவாம் நிறை மருதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, நெருங்கிய சாதுரங்கம் சொல்லக்கூடிய அந்த கையை ஆட்டி ஆட்டி அவங்க பேசிட்டே இருக்கிறது இருக்குது. இப்ப இந்த 4 காமிச்சாரு. முதல்ல என்னது இருக்குது, முதல்ல யானைப்படை இருக்கு, அடுத்து குதிரைப்படை இருக்குது, அடுத்தது தேர்ப்படை இருக்கு, அடுத்து காலாட்படை இருக்குது. இவங்க எல்லாம் விவசாயம் பண்ற மாதிரியே இல்ல, 4 படை வச்சு இந்த படையெடுத்து போற மாதிரி இருக்கு இந்த இப்ப காட்சிகளை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது பாக்குறதுக்கு 4 வகை சேனைகளை கொண்டு படையெடுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த அந்த இயல்பா அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடத்த அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. இது வந்து அப்பர் பெருமானவரோட புராணத்துல 2 பாடல்கள். நம்ம 2 பாடல்கள்ல ஒண்ணு வந்து இயற்கை காட்சியும், ஒண்ணு வந்து இந்த புராணத்தோட இதுவும் சொன்னதை நம்ம பார்த்தோம்.
ஞானப்பிள்ளையாரோட புராணத்துல கூட சொல்லுவாங்க. ஞானப்பிள்ளையாரோட புராணத்துல போகும்போது என்னன்னாக்கா, முதல்ல போறாங்க. காட்சிப்படுத்திக்கிட்டே வரும் பொழுது அங்க இருக்க மறையவர்கள்லாம் நிறைய ஆகுதி வளர்க்குறாங்க அப்படின்ற செய்தியை சொல்லுவாங்க. அங்க இருக்க மறையவர்கள் மட்டும் ஆகுதி வளர்க்கல, அங்க இருக்க மாமரங்கள்லாம் கூட ஆகுதி தான் வளர்த்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. எப்படின்னாக்கா, ஒரு கீழே வந்து தாமரை பூக்கள் இருக்குது, குளம் இருக்கு, குளத்துல தாமரை பூக்கள் நிறைய இருக்கு, பக்கத்துல நிறைய மாமரங்கள் இருக்கு. இந்த மாமரங்கள்ல அந்த என்ன பண்ணது, மாம்பழங்கள் பழுத்து இருக்குது. நீங்க மாம்பழம் பழுத்த மாம்பழத்தை பிழிஞ்சு விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கெட்டியான நெய் மாதிரி இருக்கும். அது வந்து இந்த அந்தணர்கள் வேள்விக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா, வேள்வியில மாவிளையால நெய் ஊத்தி வேள்வி செய்யறாங்க. அத பார்த்துட்டு இந்த மரங்கள் என்ன பண்ணுதா, அதுவும் நெய் அந்த மாம்பழ சாறு வந்து வழிதான். எது வழியா வழியுது, மா இலை வழியா வழியுதான். அந்த மா இலை வழியா வந்து கீழே எங்க போகுதுன்னா, தாமரை பூத்து இருக்கு, அந்த தாமரை மேல விழுதான். அது பாக்குறதுக்கு உள்ள அந்தணர்கள், சீகாழியில அந்தணர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களோட வேள்வியில வேள்வின்ற தீயில மாவளையால நெய் வாக்குறாங்க. அதே மாதிரிதான் இந்த மாமரங்களும் கூட அங்க வந்து நெய் வார்த்து அந்த மாம்பழம்ன்ற அந்த சாரால மாவிலைகள் வழியா கீழே இருக்கக்கூடிய தாமரை மேல ஊத்துது. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்களும் கூட நெய் ஆகுதி வளர்த்து கொண்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அழகு காட்சி கொடுக்குறாங்க. ஞான பிள்ளையாரோட இந்த திருமணத்துக்கு கிளம்பும் போது ஒருத்தர் ஒரு மாதிரி கிளம்புறதா சொல்லுவார். அதுல இந்த மாருதம் சொல்லக்கூடிய காற்று வந்து கிளம்புறது சொல்றது ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னாக்கா, காற்று வந்து யோசிச்சுதான் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நம்மளும் போகணும். ஆனா இந்த அடியார்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திருநீர் பூசிட்டு போறாங்க, ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு போறாங்க, நம்ம மட்டும் எப்படி சும்மா போறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுச்சான், இந்த காற்று வந்து நல்ல அந்த தாழை மலை தாழைனாக்கா தாழம்பூ தாழம்பூ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அதை நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே கொட்டும், மகரந்தம் வந்து அப்படியே கொட்டும், கையில எடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொட்டும். அந்த காற்று என்ன பண்ணுச்சுன்னா அந்த தாழம்பூல போயிட்டு அடிச்சுதான், அடிச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள் எல்லாம் அந்த காத்துல வந்து ஒத்திக்கிச்சான். காத்துல எப்படிமா ஒட்டிக்கும்னாக்கா, நீங்க இத நம்ம கரெக்டா உணரணும்னாக்கா, பெரிய ஒரு சுழல் காற்று அடிச்சதுன்னா பாத்தீங்கன்னா அந்த காற்றுல மண்ணு அப்படியே பறக்கும். அந்த காத்துல தானே மண்ணு ஒட்டிக்கிட்டு வருது. அதே மாதிரி என்ன பண்ணுதான், இந்த துகள்கள்லாம் ஒட்டிக்கிச்சான். உடனே காத்து நினைச்சுட்டான், பரவாயில்ல நம்மளும் திருநீர் அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அந்த அந்த காத்து மட்டும் ஒட்டிட்டு வரலையா, எப்படி இந்த அந்த மண்ணு கூட பேப்பர் எல்லாம் அடிச்சுட்டு வருது, அதே மாதிரி என்ன பண்ணுதான், அழகா ஒரு வண்டுகள்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சான். அது என்ன பண்ணுதான், காத்து நினைச்சுட்டான், சரி நம்மளும் ருத்ராட்சம் அணிஞ்சிட்டோம், நம்மளும் இப்ப அடியார் ஆயிட்டோம், அதனால நம்ம பெருமாளோட திருமணத்துக்கு போலான்னு அதுவும் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த காட்சிப்படுத்துறாங்க. இது ஞானசம்பந்தரோட திருமணத்துக்கு காட்சி போன அந்த காட்சிய ரொம்ப அழகா இந்த மாதிரி காட்சிப்படுத்துறாங்க. திருக்குறுப்பொண்ணு நாயனார் புராணத்துல இந்த மாளிகைகள்லாம் கட்டினாங்க. அந்த மாளிகையெல்லாம் எப்படி கட்டினாங்கன்னா, மேல பால்கனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நிலாமுத்தம்னு சொல்லுவான். அந்த நிலாமுத்தத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெள்ளை வைர கற்களை வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து கீழே வந்து தரைக்கு போறதுக்கு தரையில இந்த படிக்கட்டு அந்த பக்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீல கற்களை வச்சுட்டாங்க. இது எப்படி இருக்குதுன்னாக்கா, திருமால் அன்னைக்கு வந்துட்டு சாமியை தேடுறதுக்கு போகும்பொழுது பன்றியா அவதாரம் எடுத்து போனார் இல்லையா, அதனால கருநீல கற்கள் எல்லாம் வந்து கீழே பதிச்சுட்டாங்களாம். மேல என்ன இருக்குதுன்னாக்கா, மேல எல்லாம் வந்து அன்னபக்ஷியா தானே அவர் போனார், அதனால வைர கற்கள் எல்லாம் மாடியில பால்கனியில பதிச்சுட்டாங்களாம். இது அந்த 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 அடிமுடி தேடிய படலத்தை நினைவூட்டுற மாதிரி இவங்க வீடுகள்லாம் கட்டி இருக்கிறாங்க அப்படின்ட்டு, அந்த வீடுகளை கூட அந்த கவி நயமும் பக்தி ரசம் சொட்ட சொட்ட பாடினவர் யாருன்னா நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமானார் தான். இந்த மாதிரி அவரோட குரு பூஜை நன்னாள்ல அவங்களோட புராணத்துல இருந்து ஒரு சில துளிகள் தான் இது. எப்பயும் சொல்ற மாதிரிதான், ஒரு மாம்பழம் விற்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு கீத்து மாம்பழத்தை அப்படி கையில நம்ம நடந்து போயிட்டே இருந்தாலும் வாங்கினாலும் அப்படி புடிச்சு கையை புடிச்சு ஒரு கீத்தை சாப்பிட்டு பாருங்க, வாங்க வேணாமா சாப்பிடுங்கம்மா, வாங்க வேணாமா சாப்பிடுங்கம்மான்னுவான். ஆனா வாங்கிட்டு நல்லா இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பா ஒரு கிலோ வாங்கிட்டு போயிடுவோம். அவனுக்கும் தெரியும் அவங்கள வாங்க வைக்கிறதுக்கு தான் அந்த வேலை செய்யறாங்க. அதே மாதிரிதான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னது என்னன்னா, இந்த மாம்பழ கீத்தை உங்க கையில குடுக்குற மாதிரிதான் இந்த ஒரு மாம்பழ கீத்தை இவ்வளவு ரசனையா இருக்குதுன்னா, அந்த முழு மாம்பழமாகி அந்த பெரிய புராணம் எவ்வளவு ரசனையா இருக்கும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஞானாசிரியர்கள் பால் இதை கேட்டு இன்னும் நல்லா ரசிச்சு நீங்க எல்லாரும் அந்த அறிவையும் பெற்றதோட இல்லாம அந்த ஞானத்தை நோக்கியும் செல்லணும்ன்ற ஒரு விண்ணப்பத்தை பெருமானோட
ஆனந்த அன்னை சிவகாமி அம்மையோட ஆனந்த கூத்த பெருமானார் திருவடிகளையும் நம்மளோட குருநாதர் ஆகிய தேவ செக்ரா பெருமானார் திருவடிகளையும் வச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.